உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, எங்களோடு பேசி ராஜா எங்களை நீர் எல்லா விதத்திலும் ஆண்டவர் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நிறைவான ஆசீர்வாதங்களை காண கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக ராஜா. நிறைவான நன்மைகளை காண உதவி செய்யுங்க. தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும் உடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். விசேஷ விதமாக நான் இப்போ கொடுக்க போகிற ஒரு தேவ செய்தி ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் அதை என்கிட்ட கொடுத்தார். கொஞ்சம் கவனி. ஒரு போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் அந்த செய்தி எனக்கு கர்த்தர் கொடுத்தார். நான் வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நான் திரும்பி வரும்போது கர்த்தர் என்னை அந்த பகுதிக்கு என்னை விடவே இல்லை. கிட்டத்தட்ட கர்த்தர் அறிவார், பல மணி நேரம் நான் தெய்வ சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறேன். வாக்குத்தத்த செய்தியை கொடுக்கலாம். அந்த சொல்லப்பட்ட ஒரு 6 காரியத்தை நான் பேசலான்னு சொல்லி நான் வேதத்தை திருப்பும் போதெல்லாம் என்னுடைய இருதயம் அப்படியே கடினமாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கவனிக்கணும். வார்த்தையை கொடுக்கலான்னு நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய இருதயம் கடினமாக மாறினது. நான் போராடுறேன் தெய்வ சமூகத்தில், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அப்படியே மெதுவாக சில காரியங்களை கர்த்தர் சொல்ல ஆரம்பித்தார். இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை அதை நீ பேசு அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அப்போ தான் என்னுடைய அந்த இருதயம், கடினமான இருதயம் அது அப்படியே மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் யோசித்தேன், உண்மையாலுமே கர்த்தர் எவ்வளோ பெரிய நல்லவர் என்று. நம்ம நினைக்கிறது அல்ல, அதை பார்க்கலாம் மேலான ஒரு அன்பை எங்கள் ஜனங்க மேலே வச்சுருக்கிறீங்களே அப்பா, அதற்காக நான் உமக்கு நன்றின்னு சொல்லி அந்த செய்தியை தான் இந்த நாளில் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த அந்த ஆயத்தத்தை நான் உங்களோட பெரிய செய்தி கர்த்தர் சித்தமானால் தொடர்ந்து தேவையான செய்தி, முக்கியமான செய்தி, நம்மகிட்ட வேண்டிய ஒரு காரியம், நம்ம எப்படி செயல்படணும், நம்மளை கர்த்தர் என்ன செய்ய போகிறான்னு சொல்லி அந்த காரியங்களை கர்த்தர் இதனால் நம்மோடு பேச நிறைய இருக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் பேச முடியுமோ நான் அவ்வளோ நேரம் பேசுகிறேன். இது முதல் வாரம், வருடத்தின் முதல் வாரமாக இருப்பதுனால கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகும். அதை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்க. கர்த்தருக்காக கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகமாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், அதிகமாக முக்கியப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்குது. அதிகமாக முக்கியப்படுத்துகிற ஒரு காரியம் அது என்னன்னு நீங்கள் வேகமாக சொல்லணும். நீங்கள் என்னன்னு கொஞ்சம் வேகமாக சொல்லணும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த உலகமாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், முக்கியப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியம் உலகத்துக்கு தேவை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது தேவையாக இருக்கிறது. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சவங்க இல்லை உணர்கிறவர்கள் நீங்கள் அதை சொல்வீர்கள் என்று சொன்னால் நம்ம அப்படியே வார்த்தைகள் அப்படியே கடந்து போகலாம். தெரிஞ்சவங்க, மறுபடியும் சொல்கிறேன், உலகமும் அதை தான் எதிர்பார்க்குது, பரலோகமும் அதை தான் எதிர்பார்க்குது. ரெண்டுமே தேவையான ஒரு காரியம். என்னன்னு வேகமாக சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாக இருக்கணும், அப்புறம் பரிசுத்தமாக இருக்கணும், அப்புறம் அன்பாக இருக்கணும், அப்புறம் சந்தோஷம். நான் உங்களை கொஞ்சம் பேச சொன்னேன், கொஞ்சம் பேசுங்க. கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசிங்க. எதுவாக இருக்கும் ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்தாதான் பதிலை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசமே கேள்வினால தான் வருமா? விசுவாசம் எதனால வரும் சொல்லுங்க, எதனால வரும்? கேள்வி வந்தாதான் விசுவாசம். அதனால தான் உங்களை கேள்வி கேட்பது. அப்போ அந்த கேள்வி நமக்குள்ள வரும்னா கர்த்தர் நிச்சயமா விசுவாசத்தின் மூலியமாய் அந்த நடத்ததுல கர்த்தர் கொடுப்பார். முதலாவது சொன்னீங்க பரிசுத்தம், அடுத்தது பயம், அடுத்தது என்ன சொன்னீங்க? உண்மையா இருக்கணும், அப்புறம் ஜெபம் வேணும், அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் என்னது? அன்பா இருக்கணும், அப்புறம் சுபாஷ் இப்படி வந்து உட்காந்துக்குப்பா, எட்டி பார்க்காதப்பா, ஆர்வத்தோடு எட்டி பார்க்குற. தள்ளி டிஸ்டர்பாக இருந்தால் அப்படி தள்ளி வந்துடுங்க, பார்க்கலாம். தள்ளி வாங்க. அந்த ஆர்வத்துக்காக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திருமணத்தை நேர்த்தியை நடத்தி வைப்பார் கர்த்தர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானம். என்ன தேவை? உலகம் என்ன எதிர்பார்க்குது, பரலோகம் என்ன எதிர்பார்க்குது? ஞானம். இது ரெண்டுக்குமே ஞானம் ரொம்ப ரொம்ப என்னது முக்கியம். இப்போ அதை குறித்து தான் கர்த்தர் என்னோடு பேசினா. உன் ஜனத்துக்கு என்ன தேவைன்னா ஞானம் தேவை.
என்ன தேவை? ஞானம் எதுக்கு? நன்மை தீமை அறிந்து செயல்படுவதற்கு. நல்ல கைகளை தட்டி அன்பு சகோதரனுக்காக கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப எங்களுக்கு ஞானம் இல்லையா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஞானம் இருக்குதா? ஞானம் குறைவா இருக்குதா நிறைவா இருக்குதா? நீங்க கொஞ்சம் என்னோடு சேர்ந்து வாங்க பார்க்கலாம், என்னோடு சேர்ந்து வாங்க சகோதரர்களை சொல்லுங்க. ஞானம் குறைவா இருக்கா நிறைவா இருக்குதா? சத்தமா சொல்லுங்க. நிறைவா இருக்கிறதுங்களாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சகோதரிகளை கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். சகோதரிகளை கவனிங்க. ஞானம் எல்லாத்துக்கும் நிறைவா இருக்குதா? சொல்லுங்க, நிறைவா இருக்குதா? பேசுகிற எனக்கு கூட என்ன இல்லை, பூரணம் கிடையாது. என்ன கிடையாது? பூரணம். பேசுகிற எனக்கு கூட என்ன கிடையாது? பூரண ஞானம் கிடையாது. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்ன காரியம் என்னன்னா, முதல்ல ஞானத்தை கேளு. முதல்ல என்னத்தை கேளு? முதல்ல என்ன? வாக்குத்தத்தம் ஓகே ரைட்டு எல்லாம் நானும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன், நானும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, ஞானம் தேவை. அல்லேலூயா. அப்ப நமக்கு அது குறைவா தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுது? குறைவா தான் இருக்குது. அப்ப அந்த குறைவா இருக்கிற ஞானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்ப வேகமா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம அப்படியே கடந்து செல்ல போறோம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யாக்கோப்பு 1:5 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோப்பு 1:5 அப்படியே வாசிங்க பார்க்கலாம். யாக்கோப்பு 1:5 எடுத்து வாசிங்க. எல்லாம் எடுத்துக்கங்க பார்க்கலாம். முக்கியமான ஒரு வார்த்தை, கர்த்தர் நமக்காய் கொடுத்த ஒரு வார்த்தை. ரொம்ப கவனமாய் நீங்க அதை கவனிக்கணும். இப்ப எல்லாருமே நம்ம சொன்னோம், நமக்கு ஞானம் என்னவா இருக்குது? குறைவா இருக்குது. அப்ப அந்த குறைவா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? அதை தான் இப்ப வேகமாய் நம்ம தேவ சமூகத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். வசனம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால், அடுத்தது கவனிங்க, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவர், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டுங்களே, நல்லா கையை தட்டி அப்பாவை அப்படியே மகிமைப்படுத்துங்களே. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற எல்லாருக்குமே என்ன குறைவா இருக்குது? சொல்லுங்க, என்ன இருக்குதாமா? ஞான குறைவா இருக்குது. அப்ப இந்த முதல் வாரத்துல, இந்த வருடத்தின் இந்த முதல் வாரத்துல தேவன் சொல்றாரு, உங்களுக்கு என்ன குறைவா இருக்குதுன்னா ஞானம் குறைவா இருக்குது. அல்லேலூயா. அப்ப அது குறைவுள்ளவனா இருந்தா அதை முதல்ல ஒத்துக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? எல்லாரும் கவனிங்க பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்? ஒத்துக்கணும். ஞானம் நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஞானம் இந்த பூமியில இல்லை, அது எங்கதான் இருக்குது? அதான் பின்னாடி வர்ற அந்த வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் பின்னாடி உங்களோடு நான் பயணிக்க விரும்புகிறேன். நல்ல ஒரு அப்ப ஞானம், அறிவு இந்த உலகத்துல இருக்குது. என்ன இருக்குதுங்க? அறிவு. ஒரு மனுஷன் செய்யறதை நீங்க அறிஞ்சு அதை செயல்படுத்துவது தான் ஞானம். அதை செயல்படுத்துவது தான் ஞானம். ஒரு காரியத்தை பார்க்குறீங்க, அது அறிந்து கொள்வது அறிவு. அப்ப அந்த ஞானம் என்னன்னா அதை செயல்படுத்துது. என்ன படுத்துதுங்க? செயல்படுத்துது. அப்ப நல்லா கவனிங்க பார்க்கலாம். நம்ம நிறைய அறிந்து இருக்கிறோம், தேவனை குறித்து நிறைய அறிந்து இருக்கிறோம், ஆனா அதை செயல்படுத்த என்ன பண்ண முடியல? ஞானம் இல்லை. அப்பா சொல்றாரு, நிறைய அறிஞ்சிட்டீங்கப்பா, நிறைய அறிஞ்சிட்டீங்க. நான் சொல்றேன், எளிமை பிரகாசி திருச்சபைக்கு வந்து எல்லாருமே எல்லாத்தையும் அறிந்து இருக்கிறீங்க, ஆனா அதை செயல்படுத்துவதற்கு தான் ஞானம் கிடையாது. அதை செயல்படுத்துவதற்கு தான். அதனாலதான் தேவையில்லாத பேச்சுகளும் தேவையில்லாத செயல்பாடுகளும் இன்னைக்கு நமக்குள்ள வந்திருப்பதற்கு காரணம் என்னன்னா ஞானம் குறைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வார்த்தை வந்தா நல்ல உற்சாகமா கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அடுத்தது சொல்லப்படுது, நான் குறைவுள்ளவனு நம்ம ஒத்துக்கிறோம். அப்ப நான் அடுத்தது எங்க போகணும்? நல்லா கவனிக்கணும். இப்ப நான் ஞானத்துல குறைவுள்ளவனா இருக்கிறதுனால அடுத்தது நான் எங்க போகணும்னு அந்த வசனம் சொல்கிறதோ, யாவருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, யாருக்கு? யாவரும். அப்படின்னா நீங்க படித்திருக்கலாம், படிக்காம இருக்கலாம், நீங்க பெரிய வேலையில இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், நீங்க நட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், இல்ல நீங்க கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், உங்களுக்கு எந்த காரியமே அறிவு இல்லை, எதையுமே செய்ய ஒரு பலன் இல்லை, நீங்க பலவீனமா இருக்கலாம், உங்களால முடியாதவங்களா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், குழந்தைகளா கூட இருக்கலாம், நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒருவன் ஞானத்துல குறைவுள்ள இருந்தா அவன் எங்க போகணும்னா வேதம் சொல்கிறது, யாவருக்கும். அல்லேலூயா. பாகுபாடு இல்லை. என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? எந்த பாகுபாடும் பார்க்காத ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா.
நீ இப்படி நீ இப்படிப்பட்டவ, நீ அப்பேற்பட்டவர்கள், நீ இப்படி செய்யற, அதை செய்யற, இதை செய்யறன்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அவர்களை மாற்றி அவர்கள் ஞானத்தை கேட்கும் போது அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து நான் எங்க போகணும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா சம்பூர்ணமாய். அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இந்த வருடத்துல துவக்கத்துல கர்த்தர் உங்களுக்காக பிரத்யேகமா கொடுக்கிற ஒரு விசேஷமான ஒரு தேவ வார்த்தையா இதை நீங்க பிடிச்சுக்கணும். எல்லா வார்த்தையும் தூக்கி போட்ட மாதிரி இந்த எல்லா வார்த்தையும் நீங்க தூக்கி போட்டீங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. ஏன்னா கர்த்தர் இதை பயங்கர சூழ்நிலைகள் மத்தியில இதை கொடுத்தார். அப்ப இதை நமக்கு கொடுக்கிறாருன்னா நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டங்களை செய்ய போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. நான் ஞானத்துல குறைவுள்ளன்னு இருந்து நான் இப்ப எங்க போறேன்னா சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. என்னவா கொடுக்கிறாராமா? சம்பூர்ண என்ன அப்படின்னா குறைவில்லாமல், என்ன இல்லாமல், குறைவில்லாமல் கொடுக்கிற ஒரு தெய்வத்துக்கிட்ட போகணும். அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய. அல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்து சொல்ல மாட்டார். சில வேளையில நம்முடைய பிள்ளைகளை நம்ம கூட பைத்தியம் திட்டி இருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கிறோம்? திட்டி இருக்கோமா இல்லையா? என்னைக்காவது கர்த்தர் நம்மளை பைத்தியம் திட்டி இருக்காரா? கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். சில 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 தரிசனம் இல்லாத ஊழியர்கள் திட்டுவாங்க. ஸ்டேஜுக்கு ஏறிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு விதமாய் திட்டுவாங்க. அது அப்படி கிடையாது. ஆனால் இவரை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரையுமே கடிந்து கொள்ள மாட்டார். யாரையுமே என்ன பண்ண மாட்டாருங்க? யாரும் கடிந்து கொள்ள மாட்டார். அப்படின்னா நீ ஆகாதுன்னு அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா. இந்த வருடத்துல முதல் காரியமா இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாள்ல சொல்றாரு, உனக்கு ஞான குறைவா இருக்குது. நீ எங்க வரணும்னா சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் நீ கேட்க கடவன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீ ஜெபிக்கும் போது, அதனால கவனிங்க, இது ஒரு ஜெபத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஞானத்தில் குறை உள்ளவன் தன் உணர்ந்து தெய்வ சமூகத்தில் போய் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்கிட்ட போய் அவன் ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்குதுன்னா அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நல்ல கையை தட்டி மறுபடியும் தேவ நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துவீர்களா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா இந்த வருடம் நம்முடைய திருச்சபையை எல்லாரையும் ஞானவானாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரையும் ஞானத்தினால கர்த்தர் நிரப்ப போகிறார். இது வரைக்கும் ஞானம் இல்லாமல் செயல்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் இந்த வருடத்தில் இறந்த ஞானவான்களாய் கர்த்தர் மாற்றி ஏவ திட்டங்கள் நிறைவேற போகிறது. தேவனுடைய தரிசனங்கள் நிறைவேற போகிறது. தேவனுடைய செயல் வெளிப்பட போகிறது. இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய செயல்பாடு கர்த்தர் திருச்சபைக்குள்ள கொண்டு வர போறார். ஐயா தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஐயா தட்டி மகிமைப்படுத்துங்க. ஞானம் இல்லாமல் பேசின வார்த்தைகள், ஞானம் இல்லாமல் செயல்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா. ஞானம் இல்லாததுனாலதான் நமக்குள்ள என்ன வருது? ஞானம் இல்லாத பேச்சினாலதான் குடும்பத்துக்குள்ள என்ன வருது? சண்டை வருது. அடுத்த சபைக்குள்ள ஏன் குழப்பம் வருது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் பிரச்சனை வருதுன்னா ஞானம் இல்லாத செயல்பாடுகள். அல்லேலூயா. என்னெல்லாம் செயல்பாடுங்க? ஞானம் இல்லாத ஒரு செயல்பாடுகள். அப்ப அந்த ஞானத்தாண்ட சொல்றாரு, என்னிடத்துல கேள் நான் உனக்கு தர்றேன். என்னிடத்துல கேள் நான் உனக்கு தரேன்னு கத்த திட்டமா இந்த நாள்ல நம்மோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார். அப்ப இந்த வருடம் நீங்க செய்ய வேண்டிய முதலாவது ஒரு ஜெபம் என்னன்னா ஞானம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற ஞானமெல்லாம் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா தேவ திட்டத்தை செய்கிற ஞானம் அநேகர் இடத்துல இல்லை. கிட்டத்தட்ட 90% ஜனங்களுக்கு கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஞானம் இல்லாதனாலதான் ஒரே குடும்பமா இருக்கிற திருச்சபைக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டைகள், தேவையில்லாத பேச்சுகள். ஞானம் இருக்கும் என்று சொன்னால் தேவையில்லாத பேச்சுகள் வராது. ஞானமா என்ன செய்வான் என்று சொன்னால் அமைதியா இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் எங்கேயாவது ரோட்ல நின்று சண்டை போட்டு பார்த்துருக்கிறீங்களா? கூட தான் கேட்குறேன். விஞ்ஞானிகள் ஞானவான்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற ஞானவான்கள் எங்கேயாவது ரோட்ல நின்று சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? கூட தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்? அவனுக்கு ஆராய்ச்சி பண்ணுவது மட்டும்தான் வேலை. அவனுக்கு புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? புதுசு புதுசா நன்மைக்கேற்றபடி அநேக காரியத்தை கண்டுபிடிக்கணும்.
அவன் வேலையே என்னன்னா, ஞானவானுக்கு வேலையே என்னன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா ஜனங்களுக்கு தேவையான நற்காரியங்கள், ஜனங்களுக்கு தேவையான காரியம், இன்னைக்கு எரியிற லைட்டா இருக்கட்டும், நான் பேசுகிற மைக்கா இருக்கட்டும், இங்க இருக்கிற டிவியா இருக்கட்டும், இங்க இருக்கிற கீபோர்டா இருக்கட்டும், இங்க இருக்கிற எல்லாமே எப்படி வந்ததுன்னா ஞானவான்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதுதான். இப்பேற்பட்ட நல்ல விலை மதிக்க முடியாத விலையேறட்ட பொருட்கள் இன்னைக்கு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஞானவான்கள் கண்டுபிடிச்சதுதான் இந்த வெளிச்சம். இவ்வளோ வெளிச்சத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஞானவான் கண்டுபிடிச்சதுதான். அல்லேலூயா. அப்ப ஞானவான்களுடைய வேலை என்னன்னா, தேவையில்லாத கருவாட்டுக்கும் மீனுக்கும் தேவையில்லாததுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டான். என்ன பண்ண போட்டுட்டு இருக்க மாட்டான்? போன வருடம் கருவாட்டுக்கும் மீனுக்கும் சோத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் வஸ்திரத்துக்கும் இப்படியே சண்டை போட்டு என்ன ஆயிட்டோன்னு சொன்னா தேவ திட்டத்தை நிறைவேற்ற மறந்துட்டோம். ஆனால் கர்த்தர் இந்த வருடம் சொல்றாரு, ஒருத்தரி விட போறது இல்லை, ஒருத்தரி கர்த்தர் விட போறது இல்லை. தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத செயல்பாட்டுக்குள்ள போன அத்தனை பேரையும் கர்த்தர் ஞானவானாய் மாற்ற போறாரு. அவர்கள் ஆராய்ச்சி செய்ய போறாங்க. தேவ திட்டத்தை செய்வதற்கும் தேவ தரிசனங்கள் நிறைவேறுவதற்கும் அவர்களை கர்த்தர் நடத்த போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முக்கியமான செய்தி உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனாலதான் சொன்னாரு, 60 நாள்ல ஒரு ஆத்துமாவை என்ன பண்ணு. இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு வேலை இல்லாதனாலதான் வெட்டி என்ன பண்ணிட்டோம், அதை பேசுறது இதை பேசுறது, அதை பண்றது இதை பண்றது, அங்க நோன்றது, அங்க அதை சொன்னாங்களா இதை சொன்னாங்களா, அவங்க இதை பேசி, இதே எல்மி பிரகாசிக்கு இது வேலை இல்லை, பாஸ்டருக்கு இது வேலை கிடையாது. என்ன வேலை இல்லை பாஸ்டருக்கு இது. அதனாலதான் உங்களுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்துருக்கிறார். 60 நாள்ல ஒரு இப்போ உங்க திறமையை கர்த்தர் பார்ப்பார். இப்பதான் நீங்க யாரு, எப்பேற்பட்டவர்கள், நீங்க யாரு என்பது இனிமே. அப்ப அந்த ஒரு ஆத்மாவை ஆதாயம் படுத்தணும்னா என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? சும்மாலாம் போய் ஆத்தும ஆதாயம் பண்ண முடியாது. அப்ப 60 நாள்ல ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும்னா எனக்கு ஞானம் வேணும். அல்லேலூயா. அப்ப இனி உங்க வேலை என்னன்னா, தேவனிடத்துல போய் நிப்பீங்க, ஆண்டவரே பேரை எழுதி கொடுத்துட்டேன், அந்த ஆத்துமாவை ஆதாயம் பண்ண எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, என்னால முடியாது, உங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்லி சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல போய் நீங்க நிற்கும் போது அவர் சம்பூர்ணமாய் உங்களுக்கு கொடுத்து, ஒரு ஆத்துமா இல்ல உங்க நிமித்த பல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய அந்த விசேஷ ஞானத்தை கொடுத்து அத்தை நடத்த போற. நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது கடைசி காலம். அத்தருடைய செயல் தீவிரமாய் வெளிப்பட போகிறது. அத்தருடைய செயல் தீவிரமாய் வெளிப்பட போகிறது. அவர் விசேஷ ஞானத்தை அத்தர் உங்களுக்கு கொடுத்து ஞானத்தை போறாரு. பிரமிக்கத்தக்க வகையில் அவர் ஞானத்தை கொண்டு வர போறாரு. அவருடைய மகிமை இறங்கி வர போகிறது. கர்த்தரை நம்மோடு இணைந்து பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஞானத்தை வேதம் நிறைய முக்கியப்படுத்துது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல கண்டுபிடித்து வைத்திருக்கிற எல்லா யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானம் சிறந்ததுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த உலகத்துல கண்டுபிடித்து வச்சிருக்கிற எல்லா யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் என்ன சிறந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம், இதை கண்டுபிடிச்சிட்டோம், மின்னலை பார்க்கிலோ வேகமா போற ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டோம், ஏவுகணை கண்டுபிடிச்சிட்டோம். தேவன் சொல்றாரு, பைத்தியம், அதெல்லாம் உனக்கு உதவாது. அதெல்லாம் என்ன பண்ணாது. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 9:18 எடுத்து வாசிங்க. அழகாய் வேதம் ஒவ்வொன்றையும் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்திருக்குது. வாசிங்க பார்க்கலாம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். யுத்த ஆயுதங்கள் என்ன ஆயுதங்கள்? நம்ம கிட்ட என்ன யுத்த ஆயுதத்தை வச்சிருக்கிறோம்? கொஞ்சம் வேகமா கவனிக்க. ஒரு சகோதரி வேகமா சொல்றாங்க, நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேகமா சொல்றாங்க, வாயில கை வச்சு சொல்றாங்க, இதுதான் எங்க யுத்த ஆயுதம். நான் உங்களை காட்டி கொடுக்க விரும்பல. நல்ல சகோதரி, கர்த்தர் நல்லவர். நான் பேசி முடிக்கிறோம்ல, அவ்வளோ வேகமா செயல்படுறாங்க. அப்ப நமக்கு தெரியுது யுத்த ஆயுதம் எதுன்னு. நம்ம இது இந்த போன வருஷம் எதை தான் யுத்த ஆயுதமா பயன்படுத்தினோம்? எவ்வளோ கலவரத்தை பண்ணி இருக்கிறோம். திரும்பி பாருங்களேன், போன வருஷம் நீங்க பண்ண கலவரம், ஐயோப்பா, பல நேரத்தில் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்க பண்ற யுத்தம் பல நேரத்தில் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நான் இதை யோசிக்கிறேன், அதை நான் யோசிச்சு பார்க்குறேன். யுத்தத்தை கிளப்பி விடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா யுத்தத்தை சமாதானப்படுத்த ஆட்கள். இப்ப ஒருத்தர் வந்து தப்பா ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா, இப்ப எப்படி பேசுற அப்படின்னா, அவன் எப்படி ஒன்ன பேசலாம், எப்படிதான் வருது கொஞ்சம் கவனிங்க.
எப்படி பேசுறோம்? இப்போ ஒருத்தர் தப்பா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இப்ப என்கிட்ட வர்றாங்கன்னு வைங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, பா தெரியாம செஞ்சுட்டாங்கப்பா விட்டு, அப்படித்தானே சொல்றதானே முறை. நீங்க என்ன கவனிங்க, இப்ப கவனிங்க, அதுதானே முறை. அதுதான் கிறிஸ்துவனுக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஆனா இங்க எப்படி தெரியுமா நடக்குது? உன்னையா பேசிட்டாங்க, எப்படி அது பேசும்? அதெல்லாம் முடியாது. அது யாரு அது உன்னை பேசுறதுக்கு? ஏற்கனவே இது எப்படிதான் இருக்குது, பாதி கிறுக்காதான் இருக்குது. பாதி கிறுக்கா இருந்ததா இது வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்குது. இப்ப அந்த கிறுக்க என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு கிறுக்க என்ன பண்ணுதுன்னா, அதை முழு கிறுக்கா மாத்திடுது. போன வருஷம் நடந்ததை சொல்றேன். எந்த வருஷம் நடந்தது? போன வருஷம். அது யார் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க, அது உங்களுக்கு தெரியும். அரக்கிற்கு போய் இன்னொரு அரக்கிற்கு கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி என்ன பேசிட்டாங்க, இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்க இது அப்படின்னோன்னு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சமாதானம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அட விடு, தெரியாம பேசிட்டாங்க விடு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது எப்படி, அதெல்லாம் முடியாது, அது எப்படி ஒன்று பேசலாம், அது எப்படி ஒன்று சொல்லலாம், அது எப்படி ஒன்று செய்யலாம், இப்படி செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், ஓ மரியாதை என்ன, ஓ ஸ்தானம் என்ன, அவங்கள யாரு இவங்கள யாருன்னு சொல்லி அந்த அரக்கிற்கும் இந்த அரக்கிற்கும் சேர்ந்து முழுக்கு இருக்கா மாறிடுச்சுங்க. இந்த முழுக்கு இருக்கெல்லாம் சேர்ந்து யாருக்கு இருக்கா மாத்துதுங்க? தெரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த முழு கிறுக்கு சேர்ந்து என்ன பண்ணுதுங்கன்னா, என்னையும் கிறுக்கா மாத்தின்னு முயற்சி பண்ணுது. நாய்களை வச்சுட்டு போராடுற போராட்டம் இருக்குது பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, போன வருஷம் நடந்த யுத்த ஆயுதங்கள்லாம் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ பண்ண யுத்த ஆயுதத்தெல்லாம் மூட்டை கட்டி வை. என்னத்தை கட்டி வை? இன்னும் நீ யுத்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நீ போராடுவன்னு சொன்னா கர்த்தர் அடுத்தது அவர் உன்னோடு போராட ஆரம்பிச்சிருவார். நான் திட்டமா சொல்றேன், டைரியில் எழுதி வச்சுக்கோ. எல்லாருக்குமே நான் சொல்றேன், எல்லாருக்குமே சொல்றேன், நீங்க யுத்த ஆயுதங்களை வச்சுட்டு நீங்க செயல்பட்ட காலம் முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு, ஞானமே நலம். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, ஞானம் தான் உனக்கு நல்லதை கொண்டு வரப்போகுது. உன் யுத்த ஆயுதங்கள் இதுவரைக்கும் உனக்கு நல்லதை கொண்டு வரல, அது தீமையை தான் கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள இதை பயன்படுத்துறாங்க. எங்க பயன்படுத்துறாங்க சொல்லுங்க? எங்க பயன்படுத்துறாங்க? குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுக்கும்படியாக யுத்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. இந்த யுத்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சது எல்லாமே பாருங்களேன், எல்லாமே கவனிச்சு பாருங்க. துப்பாக்கியா இருக்கட்டும், பீரங்கியா இருக்கட்டும், அது என்ன பண்ணும்? வேகமா வந்து குண்டை போட்டுட்டு மறுபடியும் உள்ள போயிடும். பீரங்கி தெரியும், ஆனா உள்ள இருந்து வருகிற ஆயுதம் யாருக்குமே அதுதான் எல்லா வேலையும் செய்யும். வேகமா அவன் எந்த அளவுக்கு அதை உருவாக்கி வச்சிருக்கிறானோ அந்த உருவாக்குன வேகத்துக்கு என்ன பண்ணும்? AK-47 பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்தா சாதாரணமா தான் இருக்கும், ஆனா அது உள்ள ஒரு விசை இருக்கிறது. என்ன இருக்குது சொல்லுங்க? என்ன இருக்குது? ஒரு விசை இருக்குது. நீங்க ட்ரிக்கரை அமுத்துனீங்கன்னா உள்ள இருந்து ஒரு விசை வேகமா வந்து தோட்டாவை வெளியே கொண்டு போய் யார் எதிராளியோ அவனை காலி பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போய் உட்காந்துரும். யாருக்காவது தெரியுமா? அதே மாதிரிதான் நாவும் வேகமா வந்து என்ன பண்ணும்? எல்லா கலவரத்தையும் உண்டாக்கிட்டு அது அடியே வாங்காது. நீங்க வேணுமா கவனிச்சு பாருங்களேன். யாராவது நாக்கு அடிச்சவங்க யாராவது இருக்காங்களா? நாக்கு அடிச்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க. அடி வாங்குறதுல யாரு? வெளியில இருக்கிறது தான் அடி வாங்குறதுல யாரு? அப்ப வெளியில இருக்கிறது அடி வாங்கிட்டு இப்படி வந்துட்டு என்ன பண்ணும்? வாய் இல்லாம வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு நல்லா இருக்கிற உடம்ப புண்ணாக்கிட்டு இப்படியே ஒரு பாஸ்டர் என்னது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த யுத்த ஆயுதத்தை உள்ள வை முதல்ல. இனிமே அது என்ன பண்ணக்கூடாது? ஞானம் திறக்க வாய் திறக்குமாமா. ஞானம் வெளிப்பட வாய் என்ன பண்ணணுமா? திறக்கணும். ஆண்டவர் இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்றாரு, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்ம யுத்தங்கள் ஓய்கிறது. பக்கத்துல எல்லாம் கையை பிடிச்சி நல்ல சிரிச்ச முகமா சொல்லுங்க, நம்ம யுத்த ஆயுதங்கள் ஓய்கிறது. நம்ம யுத்த ஆயுதங்களை எல்லாம் இனி ஞான ஆயுதமாக கர்த்தர் பயன்படுத்த போறாரு. ஏன்னா அவனை ஞானத்தினால் கர்த்தர் நிரப்ப போறாரு. சொல்லுங்க, உன் நிமித்தம் வந்த யுத்தங்கள் எல்லாம் இதோ இந்த நாளோடு முடிவுக்கு வருகிறது. இனி உன் நிமித்த யுத்தங்கள் அல்ல, உன் நிமித்த ஆசீர்வாதங்கள் வருகிறது. உன் நிமித்த தேவ திட்டங்கள் நிறைவேறுகிறது. உன் நிமித்தம் தேவ மகிமை வெளிப்படுகிறது. உன் நிமித்தம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. இனி நீ ஞானமாய் பேச போற, கர்த்தர் உன்னை நடத்த போறான்னு சொல்லி அல்லாஹ் கையை தட்டி தேவ நாமத்தை, அல்லாஹ் கையை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா.
எவ்வளோ அழகா இந்த முதல் வருடத்தில், இந்த முதல் வாரத்தில் எவ்வளோ அழகா எனக்கு சமாதானமா இருக்கு. உங்களுக்கு வார்த்தை விரும்புகிறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னவா இருக்குன்னா சமாதானமாக தான் இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க பார்க்கலாம். அப்போ போன வருடங்கள் முழுவதுமே நம்ம இப்படியே போயிட்டோம். அப்போ ஆண்டவர் முதலாவது என்ன சொல்றேன்னா, ஞானம்தான் உனக்கு நல்லது. எதுதான் நல்லது சொல்லுங்க, எதுதான் உனக்கு நல்லது? ஞானம்தான் உனக்கு நல்லது. இனிமே நீ யுத்த புருஷர்கள் அல்ல, நீ ஞான புருஷர்களாகவோ ஞான ஸ்திரீகளாகவோ கத்தர் எல்லாரையும் கத்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். கையை தட்டுற எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதித்து கத்தர் விசேஷமாய் கத்தர் நீங்க நடத்துவீராக. கத்தர் நல்லவர். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, இப்ப நம்ம யுத்த ஆயுதங்கள் எல்லாம் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க, என்ன பண்ண போறோம்? மூட்டை கட்டி வைக்க போறோம். என்ன பண்ண போறோம்? யுத்த ஆயுதங்களை நல்ல கவனிங்க பார்க்கலாம். அது ஞான ஆயுதமா பயன்படுத்தி அநேகருக்கு தேவ நாமத்தை நம்ம சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாய் நான் அடுத்த பகுதிக்கு கடந்து போறேன். அடுத்தது கவனிச்சு பார்த்தீங்கன்னா 9:16 வாசிங்க. அதுல 9:16 வாசிங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். அங்க சொல்லப்படுகிறது, பிரசங்கி 9:16 பார்க்கும்போது, பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். என்ன என்ன சொல்லப்படுகிறது? பலத்தை பார்க்கிலும். அல்லேலூயா. அதேதான் அந்த யுத்த ஆயுதத்தோடு சேர்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பலன். எவ்வளோ வாதாடி வழக்காடி, அல்லேலூயா, முழு பலத்தையும் பயன்படுத்தி, முழு பலத்தை என்ன பண்றாங்க? பயன்படுத்தி ஒரு மனிதனை அழிப்பதற்காகவோ, ஒரு மனிதனை கெடுத்து போடுவதற்காகவோ, ஒரு மனிதனை இல்லாமல் ஆக்குவதற்காகவோ என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க பாரு, உன் பலன் எல்லாம் இனி ஒன்றும் உதவாது. உன் பலன் எல்லாம் என்ன பண்ணாதுங்க? ஒன்றைக்கும் ஒண்ணுமே உதவாது. கர்த்தர் நல்லவரா இருக்கு. அப்ப என்னதான் செய்ய உத்தமம் அப்படின்னா ஞானம் மாத்திரம்தான். நமக்கு இந்த வருடம் முழுவதுமே இனி வருகிற ஒவ்வொரு நாளுமே அது உத்தமமாய் கர்த்தர் காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. அல்லேலூயா. நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், ஒரே திருச்சபை, ஒரே திருச்சபைக்குள்ள நிறைய என்னதான் இருக்குது சொல்லுங்க, என்னதான் இருக்குது? யாரையும் ஒன்றும் பேச முடியல, யாரையும் ஒன்றும் பேச முடியல. யாரையாவது ஒன்று பேசிட்டோம்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்கள ஒரு எதிராளி மாதிரி பார்க்குறாங்க. எப்படி தான் பார்க்குறாங்க? அது வரைக்கும் ஒன்றா இருந்தவங்க, அது வரைக்கும் எல்லாம் இருந்த ஒன்றா செயல்பட்ட போனவங்க எல்லாமே என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்க ஒரு எதிராளி. அப்படின்னா தெரியாம ஒரு வார்த்தை யாராவது பேசிட்டா கூட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வேறு மாதிரி பேசுறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் வயசானவங்களாம் கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். வயசானவங்களாம் கொஞ்சம் ரொம்ப கவனமா உங்க பேச்சும் உங்க காரியமே எப்படி இருக்கணும்? ஞானமா இருக்கணும். ஞானமா இருக்கணும், ஞானமா இருக்கணும். ஞானமா தான் இருக்கிறீங்க. சிலர் பண்ற சில தேவையில்லாத பேச்சு நிமித்தம் என்ன ஆகுதுன்னு சொன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. என்ன வருதுங்க? தேவையில்லாத பிரச்சனைகள். ஞானம் இல்லாத பேச்சு. என்ன பேச்சு? நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு சரி சமந்தான். இங்க இருக்கிற எல்லாருமே, மறுபடியும் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு சரி சம்பந்தம். யாரையும் நான் ஏத்தியோ உயர்த்தியோ அப்படி கிடையாது. கர்த்தர் ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுக்க சொன்னா நான் வேலையை கொடுப்போம். அது தேவனுக்கும் எங்களுக்கு இருக்கிற ஞானம். அந்த ஞானத்தின் செயல்பாடை நீங்க புரிந்து கொள்ளதான் கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால கவனிங்க, ஒரு ஊழியக்காரங்கிட்ட என்ன பேசணுமோ அதை தான் நீங்க பேசணும். ஒரு ஊழியக்காரங்கிட்ட என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். எல்லா காரியத்தையும் நீ கொண்டு வந்தீங்கன்னா நான் கேட்பதற்கு நீ ஆயத்தமா இல்லை. ஏன்னா கர்த்தர் எனக்கு நிறைய வேலையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக நிறைய வேலையை கொடுத்துருக்கு. அதனால ஒரு ஊழியக்காரன்ட்ட என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிற ஞானம் முதல்ல உங்களுக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை மாதிரி பேச எனக்கு தெரியாது, உங்களை மாதிரி பேச எனக்கு தெரியாது. அப்ப நீங்க பேசுகிற வார்த்தைகள் எனக்கு துக்கத்தையும் எனக்கு வேதனையும் எனக்கு கஷ்டத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னா அது மேல இருக்கிறவர் பார்க்கிறார். யார் பார்க்கிறாரு? மேல இருக்கிறவரு பார்த்துக்கணும். அப்ப ஞானம் இல்லாமல் பேசின அந்த வார்த்தை, ஞானம் இல்லாமல் பேசின அந்த முழு பலத்தையும் பயன்படுத்தி நீங்க ஞானம் இல்லாமல் பேசுகிறது என்னவா மாறுதுன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாய் மாறுவதற்கு முன்பாக கர்த்தர் சொல்லிட்டாரு, ஞானம் தான்பா உத்தமா சொல்லுவோம் ஜனகத்திட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவோம் ஜனத்துக்கிட்ட
ஞானம்தான் உத்தமம். முதல்ல அதை கேட்க சொல்லு. அது இல்லாதனால தான் வர வேண்டிய எழுப்புதல்களும் வெளிப்பட வேண்டிய தேவ மகிமையும் இன்னைக்கு தடைப்பட்டு நிற்பதற்கு காரணம் என்னன்னா, உங்க பலனை வேறு விதமா நீங்க பயன்படுத்தி அதை ஞானம் இல்லாம அதை வேண்டாத காரியத்துக்கும், அநேகர் உடைஞ்சு போவதற்கும், அநேகர் உருக்குலைந்து போவதற்கும், அநேகர் ஒன்றுமில்லாமல் போவதற்கும், அநேகர் ஒரு மனதை கெடுப்பதற்காகவோ உங்க பலத்தை பயன்படுத்தின அந்த நாட்கள் போதும் என்று கர்த்தர் சொல்றாரு. உன் பலத்தை வீணா பயன்படுத்தாது. உனக்கு பலன் இருக்கும் என்று சொன்னால் அதை ஞானமா பயன்படுத்து. அது உனக்கு உத்தமமோ, அது உனக்கு நன்மை கொண்டு நல்லா கையை தட்டி ஏவ நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. இதுவரை இல்லாத ஒரு ஞானத்தின் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், யாரையும் தூண்டி விடாதீங்க. ஒருத்தர் ஒரு பிரச்சனை உங்ககிட்ட கொண்டு வராருன்னா அவங்கள தூண்டி விட்டு பாவிக்கு மேல பாவி ஆக்காதீங்க. பாவிக்கு மேல நீ பாவி ஆக்குவ அவங்கள. நான் நிச்சயமா சொல்றேன், வாக்குத்தத்த வசனம் எதிராக செயல்படும். வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு நிறைவேறணும்னா இனி எல்லாருமே தேவனுக்கு கீழ்ப்படும். அதுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறார். ஒருத்தர் தூண்டி விடுறது, ஒருத்தர் வேறு விதமாக திசை திருப்புறது. தயவு செய்து திருச்சபையில இன்றைக்கு ஞானம் இல்லாமல் செயல்பட்ட அந்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு இன்றோடு ஒரு முடிவுக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவையில்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு மனமா இருக்கணும். எல்லாரும் நம்ம தாய்மார்கள் தான், எல்லாம் நம்ம சகோதரிகள் தான், எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தான், எல்லாருமே பிள்ளைங்க தான். எல்லாருக்கும் தேவையான காரியங்களை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுப்பார். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து எல்லாரையும் செயல்படுங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாகுபாடு பார்க்காதீங்க. பாகுபாடு பார்த்தீங்கன்னா திருச்சபைக்குள்ள அது ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அவங்க செயலின்படியே கர்த்தர் கொடுப்பார். பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை கொண்டு வராதீங்க. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு கூட என்ன விதைச்சு வச்சிடறாங்க? நஞ்ச விதைக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன விதைக்கிறாங்க? அவங்ககிட்ட பேசாத, அங்க போகாத, இங்க வராத, அங்க போகாத. நான் சொல்றேன், இது கிறிஸ்துவத்துக்கு அழகு இல்லை. ஞானம் இல்லாம அந்த சின்ன பிள்ளைகளை சின்ன வயதுல தயவு செய்து கெடுக்காதீங்க. அது வருகிற நாட்கள்ல அது உங்களுக்கு விரோதமாகி அது திரும்பும். அது உங்களுக்கு விரோதமாய் திரும்பும் என்று சொன்னால் நம்ம தாங்க முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது சொல்றாரு, பலத்தை பார்க்கிலோ ஞானம் உத்தமா. ஹல்லேலூயா. அடுத்து வேகமாய் வாசிக்கலாம். பிரசங்கி 10:10 வாசிங்க பார்க்கலாம். அதே பிரசங்கி 10:10 வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். தீட்டாமல் போனால் அங்க நல்ல கவனிங்க பார்க்கலாம். இருப்பு ஆயுதம் நல்ல கவனிங்க பார்க்கலாம். இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க. அல்லேலூயா. அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு மரத்தை வெட்ட போறானா முதலாவது அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, ஆயுதத்தை என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க சகோதரர்கள், சொல்லுங்க. என்ன பண்ணணும்? ஆயுதத்தை தீட்டணும். ஆயுதத்தை என்ன பண்ணணும்? தீட்டணும். தீட்டாம ஒருத்தன் போய் ஒரு மரத்தை வெட்டுவானா என்ன ஆகும்? 10 நிமிஷத்துல வெட்ட வேண்டிய மரம் 10 மணி நேரம் வெட்டிட்டு இருப்பான். அப்ப தேவாவியானவர் சொல்கிறார், ஏன் எழுப்புதல் தடைப்பட்டது? ஏன் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறலனா நம்முடைய ஆயுதங்களை தீட்டல. நம்முடைய ஆயுதங்களை என்ன பண்ணல? தீட்டல. அப்படின்னு சொன்னா நம்முடைய நாவுகளையும் நம்முடைய செயல்களையும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதை சரிப்படுத்தாதபடி, அதை நேராக்காதபடி, அதை ஒழுங்குபடுத்தாதபடி நம்ம இஷ்டத்துக்கு உபயோகித்ததுனாலதான் நிறைய பலவீனங்கள், நிறைய காரியங்கள் நம்முடைய வீணாய் பலத்தை செலவழித்து செய்ய வேண்டிய காரியங்களை, தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகளை பெறாமல் போறதுக்கு காரணம் என்னன்னா ஆயுதத்தை தீட்டல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயால வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களும் உள்ள இயந்திரமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. அப்ப நம்மளை கூர்மையாக்குறது யாரு? சொல்லுங்க. நம்மளை கூர்மையாக்குறது யாரு? நம்மளை கூர்மையாக்குறது யாரு? தேவன். நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஏசாயா 41:15 வாசிக்கும் போது நல்ல அந்த வசனத்தை உற்று கவனிங்க. இதோ போர் அடிக்கிறதுக்காக நான் உன்னை புதிதும். நல்ல கவனிங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்ற காரியம் என்னன்னா, உன்னை நான் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குறேன். ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கு சொல்லப்பட்டது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னா மழுங்கலான ஆயுதத்தை கூர்மையாக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஒருவன் தன்னுடைய ஆயுதத்தை தீட்டாமல் போனா அதிக பலத்தை என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போன வருஷம் இதுதான் நடந்தது. நம்மளை கூர்மையாக்க தேவ சமூகத்தில் நம்மளை விட்டு கொடுக்காததுனால
நிறைய பலத்தை வீணாக்கிட்டோம், நிறைய பலத்தை வீணாக்கிட்டோம். மழுங்களா இருக்கிறவைகளை கூராக்க வேண்டிய நம்ம அதை கூராக்காம வெட்ட வேண்டியதை வெட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். சொல்லுங்க. ஆனா இந்த நாள்ல கர்த்தர் சொல்றாரு, முதல்ல காரியத்தை தீட்டு, மழுங்கலான ஆயுதத்தை தீட்டு. அப்பொழுது ஒரு காரியத்தை செய்வதற்கு பிரதான ஞானம் உனக்குள்ள இறங்கி வரும். கர்த்தர் உனக்கு அந்த ஞானத்தை தரப்போறான்னு சொல்லி அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஏசாயாவுல நம்ம வாசிச்சபடியே கவனிச்சு பாருங்க. என்னை கர்த்தர் என்ன ஆக்குறான்னு சொன்னா, புதிதும் கூர்மையுமான எந்திரமுள்ள பற்களுமாக கர்த்தர் என்ன பண்ணாரு? மாற்றுகிறார். அந்த வசனத்தை போடுங்க பார்க்கலாம். அடுத்தது ஏன் என்னை அப்படி மாற்றுகிறார் என்று சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, மலைகளை நொறுக்கணுமா? என்ன பண்ணணுமா? சொல்லுங்க, என்ன பண்ணணுமா? கர்த்தர் சொல்றாரு, இந்த வருடம் உனக்கு போன வருடம் இருந்த மழை அப்படியே தான் இருக்குது. போராட்டம் என்கிற மழை, கண்ணீர் என்கிற மழை, பலவீனம் என்கிற மழை, தோல்வி என்கிற மழை, ஏமாற்றங்கள் மழை, குழப்பம் என்கிற மழை, போராட்டம், குழப்பங்கள் இப்படின்னு சொல்லி பெரிய பெரிய மலைகள் அப்படியே நின்றுகிட்டு இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஞானத்தை தர்றேன். அந்த ஞானத்தை தரும்போது உன்னை எப்படி மாத்துவேன்னு சொன்னா, ஒரு இயந்திரமாய் மாத்துறேன். புதிதும் அப்படின்னா இனிமே கர்த்தர் உங்களை இந்த நாள்ல என்ன பண்றாருன்னா புதிதாய் மாற்றுகிறார். ஒரு கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஏன்னா உன்னோடு போராடி கொண்டிருக்கிற மலைகளை நீ மிதித்து நொறுக்கி எல்லாத்தையும் குன்றுகளும் பதருக்கு நீ ஒப்பிட போற. முன்னாடி இருக்கிற எல்லா மலையாகிய எல்லா பிரச்சனைகளையும் நீ மாற்ற போற. நல்ல கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்பாவை மகிமைப்படுத்துங்க. இதுவரை இல்லாத ஒரு மகிமை, இதுவரை இல்லாத ஒரு நடத்துதல் ஒவ்வொரு மேல இறங்கி வருவதாக உனக்கு சவால் விட்டு கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் ஒரு முடிவுக்கு வரணும்னா நீ தேவ சமூகத்துல உட்காரணும். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டா கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்து உன்னை கூர்மையா மாத்திடுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை கூர்மையா மாற்றும் போது நீ செய்ய வேண்டிய வேலையை வேகமா செய்வ. அல்லேலூயா. பாருங்க, நம்மளை என்னமாப்பட்ட ஒரு பெரிய இயந்திரமாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். அப்படின்னா நிறைய நீங்க ரோட்ல பார்ப்பீங்க, நிறைய என்ன பண்ணும், நிறைய புல்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. பெரிய கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், 50 ஆள் செய்யற வேலையை அந்த ஒரே ஆள் செஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாருன்னா, இயந்திரத்துக்கு ஏற்ற அப்படின்னா 100 பேர் செய்யற வேலையை ஒரே ஆளை கொண்டு கர்த்தர் செய்ய அந்த ஞானத்தையும் அந்த கிருபையும் கர்த்தர் கொடுக்கிறார். சிலருக்கு சொல்றாரு 1000 பேர் செய்யற வேலையை ஒரே ஆளை வச்சு கர்த்தர் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஞானத்தை தான் கர்த்தர் இந்த வருடம் நமக்கு கொடுக்க போறாரு. இருக்க தரிசனமா சொல்றாரு, நீ ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்டா இப்பேற்பட்ட மகிமை மேல இறங்கி வரப்போகிறது. இது வரைக்கும் நீ செய்யாத காரியங்களை செய்யும்படியாக என் கர்த்தர் உன்னை நடத்த போறாரு. நீ மனிதனாய் இருக்கலாம், ஆனா தேவ ஞானம் உனக்குள்ள வரும்போது ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து மலைகளை மிதிக்கிற. எதை மிதிக்கிற? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் பிரச்சனையை மிதிக்கிற. அடுத்து சொல்லுங்க, நொறுக்கிற. மறுபடியும் சொல்லுங்க, உன் பிரச்சனையை நீ மிதிக்கிற. இப்படி சொல்லுங்க, மலை போல் இருக்கிறவன் பிரச்சனைய நீ மிதிக்க போற. சொல்லுங்க. அடுத்தது நல்ல இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி நல்ல இங்கிருந்து வரணும். மீங்க மீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. வார்த்தை கேட்டு நல்ல எனர்ஜியோட பேசுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, முன்னாடி இருக்கிற பிரச்சனைக்குரிய மலைகளை நீ மிதித்து சொல்லுங்க, நீ நொறுக்க குன்றுகளாக பதராக அதை ஒப்பிடும்படியாக ஒரு விசேஷ ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரு. இனி பிரச்சனைக்கு மேல நீ நடக்க போற. கர்த்தர் உன்னை நடத்த போறாரு. இயந்திரமாய் கர்த்தர் உன்னை மாத்துகிறாரு. பல பேர் செய்யற வேலையை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போறாரு. ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உனக்கு ஞானத்தை தருகிறார். உன்னையே மகிமைப்படுத்த போறான்னு சொல்லி அல்ல கையை தட்டி அப்பாவை, ஐயா தட்டி அப்பாவை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தெய்வம் உண்மையாலுமே ரொம்ப நல்லவருங்க. எவ்வளவு அழகா ஒரு காரியத்தை அழகா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு பாருங்க. அப்போ ஆண்டவர் உங்களை எவ்வளோ கவனிச்சிருக்கிறாருன்னு பாருங்க. நான் கவனிக்கிறதை விட நான் பிரசங்கம் பண்ணுகிற தேவன் உங்களை 100% கவனிச்சு கொண்டு இருக்கிறார். என்னால் எல்லாரையும் பார்க்க முடியாது, இருதயத்தை ஆராய முடியாது.
ஆனால் அந்த தெய்வம் எல்லாத்தையும் பார்த்து இருதயத்தை ஆராய்ந்து ஒரு நேர்த்தியான காரியத்தை இந்த முதல் வருடத்தில், இந்த முதல் வாரத்தில் அழகாக அவங்கள்ட்ட சொல்லி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மழுங்களா இருக்கிறது எல்லாம் இந்த வருடம் என்ன ஆக போகுது? தீட்டப்பட போகுது. என்ன பட போகுது? தீட்ட. அதுக்கு ஞானம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். பாருங்க, நிறைய பலனை புரோகித்த ஒன்றும் நடக்கலை. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் தேவனை விட்டுட்டு ஓடி ஓடி ஓடி, ஜபத்தை விட்டுட்டு ஓடி ஓடி, விசுவாசத்தை விட்டு ஓடி, வேத வாசிப்பு கிடையாது, ஜபம் கிடையாது, அர்ப்பணிப்பு கிடையாது, கீழ்ப்படிதல் கிடையாது, தேவ திட்டத்தோடு இணைந்திருப்பது கிடையாது, மனம் போன போக்களெல்லாம் ஓடி 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 இந்த வருடம், போன வருடத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா நடக்க வேண்டிய ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல ஞானத்துல என்ன செய்யணும்னு கேளு. முதல்ல ஜபம் தான் உனக்கு முன்னுதாரணம். ஜபத்தை முன்னாடி வை. தரிசனத்துக்காக ஓடு. தேவ திட்டத்துக்காக இருக்கிறேன்னு சொல்லு. இப்படி நீ செயல்படு. தேவனை விட்டுட்டு நீ செய்த காரியங்கள் எல்லாம் என்னன்னா மழுங்களுக்கு அடையாளமா இருக்குது. அல்லேலூயா. தாவீது ஜெயித்த எல்லா யுத்தத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை என்ன? தாவீது எப்படி நீ யுத்தத்துல ஜெயித்த அப்படின்னு கேட்டா, தாவீது கண்ணிமைக்கு நேரத்தில் சொல்வா, என் கர்த்தரை முன் வைத்து ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது திருப்பி போடுங்க. அப்படியே போன வருடமெல்லாம் தோத்ததுக்கு காரணம் யாருன்னா, உங்க வீட்டில் இருக்கிற யாருமே கிடையாது, உன்னோடு இருக்கிறவர் யாருமே கிடையாது, உன் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாருமே கிடையாது. போன வருடம் நீங்க எல்லாத்திலையும் ஒரு தோல்வியை சந்தித்ததுக்கு காரணம் என்னன்னா, உங்கள் மழுங்கலான தேவனை முன்வைத்து செயல்பட வேண்டிய விஷயத்துல தேவனை முன்வைக்காதபடி நீங்களா செயல்பட்டதுனாலதான் என் தேவன் சொல்லுகிறார், போன வருடம் எல்லா தோல்வியை சந்தித்த. ஆனா தாவீதை போல இந்த வருடம் நீ என்னை முன்வைத்து நீ செயல்படுவாய் என்று சொன்னா, உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போற, உனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போற. மலைகளை நொறுக்கி குன்றுகள் மேல தகர்த்து எல்லாத்துக்கும் பதருக்கு ஒப்பிட போற. ஐயா தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஐயா தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஐயா தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. இதுவரை இல்லாத ஒரு செயல்பாடுகளை கர்த்தர் உனங்களுக்குள்ள கொண்டு வந்து கர்த்தர் நிறைவாய் நடத்த போறாரு. அல்லேலூயா. மறுபடியும் அந்த பிரசங்கி நீங்க வாசிக்கும் போது பிரசங்கி 10:10 சொல்லப்படுகிறது, ஒரு காரியத்தை செய்வதற்கு எதுதான் பிரதானம்? சொல்லுங்க, எதுதான் பிரதானம்? இப்போ கொஞ்சம் கவனிங்க. அறிவு இல்லாம எவ்வளோ காரியத்தை செஞ்சிட்டோம். அந்த ஞானம் இல்லாம நம்ம செயல்பட்டதுனால தான் இன்னைக்கு வேதனையும் கண்ணீரையும் நம்ம அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாருங்க, பாரு, ஒரு காரியத்தை செவ்வையா அப்படின்னா ஒரு காரியத்தை நேர்த்தியாய் செய்வதற்கு உனக்கு ஞானம்தான் பிரதானம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சகோதரி சகோதரனே, ஒரு காரியத்தை செவ்வையா செய்ய உனக்கு ஞானம் பிரதானமாக இருக்குது. அந்த ஞானம் அவரிடத்துல இருக்குது. நீ அவரிடத்துல கேட்கும்போது அதை சம்பூர்ணமாக உனக்கு கொடுப்பாரு. சொல்லுங்க, இனி நீ செய்ய போகிற எல்லா காரியமும் நேர்த்தியா இருக்கும். சொல்லுங்க, அழகா இருக்கும், அற்புதமா இருக்கும். அதை கர்த்தர் அற்புதமாக நடத்துவார்னு சொல்லி அப்படியே தேவனை எல்லாத்தையும் கர்த்தர் அழகுபடுத்த போறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு என்று சொல்லுங்க. அழகானவர், அருமையானவர், இனிமை இயேசு. மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தேவன் இந்த நாள் என்ன சொல்றாருன்னா, நீ செய்ய போறது எல்லாம் அழகா மாறப்போகுது. என்னவா மாறப்போகுது? நான் நிச்சயமா சொல்றேன், நம்ம திருச்சபையில் இருக்கிற எல்லா சகோதரிகளும் அழகா குடும்பத்தை நடத்த போறாங்க. அதே மாதிரி சகோதரர்களுக்கு சொல்றேன், அழகா குடும்பத்தை நடத்த போறாங்க.
எல்லாரும் பார்த்து பிரமிக்கத்தக்க வகையில முதல்ல கத்தர் எதை அழகுபடுத்த போறாருன்னா உங்க குடும்பத்தை கத்தர் அழகுபடுத்த போறாரு. நம்ம குடும்பமே எல்லாருக்கும் ஒரு சாட்சியாய் மாற போகுது. இது வரைக்கும் குடும்பம் ஒழுங்கின்மையா இருந்த எல்லா குடும்பத்தையும் கத்தர் அழகாய் படுத்த போறார். ஏன்னா அவர் அழகானவர். ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு மனிதன் நம்மளை உயர்த்துவான் என்று சொன்னா அவன் உயரத்துக்கு தான் உயர்த்துவானா? படித்தது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவன் உயரத்துக்கு உயர்த்துவானா? தேவன் ஒரு மனிதனை உயர்த்துவார்னா அவர் உயரத்துக்கு அந்த மனிதனை உயர்த்தி கத்தர் அழகு பார்ப்பாரமா. நல்ல கையை தட்டி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்ப எனக்கு ஞானத்தை கத்தர் கொடுத்தாருன்னா அவருடைய ஞானத்தையே எனக்கு கொடுக்கும் போது அவர் ஒழுங்கின்மையை வெறுமையா இருந்த உலகத்தையே கத்தர் அழகுபடுத்த முடியும்னா என் குடும்பத்தை கத்தர் அழகுபடுத்துவார். என் குடும்பத்தை கத்தர் அழகுபடுத்துவார். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஒன்னு அழகுபடுத்துவாரு. சொல்லுங்க, உங்களை அழகுபடுத்துவாரு. அடுத்து உங்க குடும்பத்தை அழகுபடுத்துவாரு. அடுத்த திருச்சபை அழகுபடுத்துவாரு. அடுத்த தேசத்தை அழகுபடுத்தும்படியாக அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர போறாரு. மறுபடி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அழகுபடுத்துவாரு. அடுத்து உங்க குடும்பத்தை அழகுபடுத்துவாரு. அடுத்து நம்ம திருச்சபை அழகுபடுத்துவாரு. சொல்லுங்க, அடுத்தது தேசத்தை அழகுபடுத்தும்படியாக அந்த விசேஷ ஞானத்தை அந்த நாளில் நமக்கு கொண்டு வர போறாரு. ஐயா தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. ஐயா தட்டி எல்லாரும் ஒரு காதா ராபாஷே ஒரு பால தாட ரீத நாமரா ஒரு பாஷல மேதனா ஒரு கால தாட ரியந்தரோ ஒரு பல்கர் ஆடல மேஷல மாதனா. கேளு கேளு, ஞானத்தை கேளு, ஞானத்தை கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. அழகுபடுத்துகிற தேவ நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் அழகுபடுத்த போறாரு. அல்லேலூயா. வேகமாய் சில காரியத்தை ஒரு 10 நிமிஷத்துல நிறைவு செய்கிறேன். நிறைவு செய்ய முடியாது, ஆனாலும் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நேரப்ப எங்க போறோன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட நம்ம நேரப்ப கடந்து போக போறோம். நேரம் அங்க போய் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை நம்ம பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. என்னவா இருந்தாங்க? கொஞ்சம் திரும்பி பேசுங்க. எத்தனை வருஷம்? நல்ல உற்று கவனிங்க பார்க்கலாம். இந்த 430 வருஷம் உங்களுக்கு வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல், அடுத்தது மண்வெட்டி, அடுத்தது வைக்கோல், அடுத்தது பில்டிங் கட்டணும். இந்த 4 தவிர உங்களுக்கு என்ன பண்ணாது? ஒருத்தர் கூட படிக்கல, ஒருத்தருக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. இவங்க 4 பேத்துக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, சாந்து, செங்கல், அடுத்தது என்னது? வயல்ல செய்ய சகல விதமான வேலைன்னு அவர்கள் என்ன பண்ணாராமா? அப்படியே நிறைய. நான் மறுபடியும் சொல்றேன். முதல்ல செங்கல், அடுத்தது என்ன? வைக்கோல், அடுத்தது மண்வெட்டி. மண்ணை எடுக்கணும், செங்கலை உருவாக்கணும், பில்டிங்கை கட்டணும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. முதல்ல என்னது? செங்கல். முதல்ல மண்ணிலிருந்து ஆரம்பிப்போம். மண்ணு, அடுத்து அந்த மண் எடுத்து என்ன ஆக்கணும்? செங்கலாக்கணும். அதை கொண்டு போக வைக்கோல் எடுக்கணும், அதை கொண்டு பில்டிங் கட்டணும். எத்தனை வருஷம் சொல்லுங்க? எத்தனை வருஷம்? சந்ததி சந்ததியா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. 430 வருஷம். 430 வருஷம் ஒருத்தன் ஒரே வேலையை செஞ்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி சொல்ற, எங்க அப்பா செங்கல் எடுக்கிறாரு, வைக்கோல் எடுக்கிறாரு, மண்ணை எடுக்கிறாரு, பில்டிங் கட்டுறாரு. அடுத்தது என் பிள்ளை என்ன பண்றான்னா செங்கல் எடுக்கிறான், மண் எடுக்கிறான், வைக்கோல் எடுக்கிறான். மறுபடியும் அடுத்த தலைமுறை வருது. அடுத்த தலைமுறை என்ன ஆகுதுன்னா செங்கல் எடுக்குது, வைக்கோல் எடுக்குது, மண் எடுக்குது, பில்டிங் கட்டி. இப்படியே கவனிச்சு பார்த்தீங்கன்னா 430 வருஷம் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 சந்ததிகள். எத்தனை சந்ததிகள்? நான் குறிப்பிட்டு சொல்றேன். 6 சந்ததிகளா, அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஒரு 6 சந்ததிகளை என்ன பண்றாங்கன்னா வேற படிப்பு எதுவுமே கிடையாது. மண் எடுக்கணும், செங்கல் கட்ட உருவாக்கணும், வைக்கோல் எடுக்கணும், பில்டிங் கட்டணும். இதை மறந்துடாதீங்க. இது அதனால தான் திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். இந்த 430 வருஷம் இருந்த ஜனங்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னா எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வர்றாரு. எங்க இருந்து கொண்டு வர்றாரு? எகிப்துல இருந்து செங்கடலை பிளந்து எல்லாம் கொண்டு வர்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்களுக்கு என்ன தெரியாதுங்க? ஒண்ணுமே தெரியாது. இது மட்டும்தான் இவங்களுக்கு வேலை. திரும்ப 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 அதே தான் வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேற வேலை எதுவுமே என்ன பண்ணாது, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கர்த்தர் நல்லவர். அப்ப நல்ல கவனிங்க பார்க்கல. இப்படி இருந்த அந்த ஜனங்களை கர்த்தர் ஒரு திட்டத்தை வைக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தை வச்சு ஒரு காரியங்களை செய்யறார். இந்த ஜனங்களுக்கு பேர் என்னன்னா, கர்த்தர் நிறைய அற்புதம் செஞ்சு இந்த ஜனங்களை கொண்டு வர்றார். அப்ப அந்த ஜனங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வணங்கா கழுத்து உள்ளவர்கள். யாருங்க? ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 34:9 எப்படி வாசிங்க? 34:9 வாசிங்க பார்க்கலாம். ஆ ஆ ஆ
ஆ நல்ல கவனிங்க பார்க்கலாம். அங்க சொல்லப்படுகிறது, சகோதரிகள் யாராவது சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவரு ம் ம் இந்த ஜனங்க யாருங்களாமா? அவங்க சொல்றாங்க இந்த ஜனங்க ஏன் அப்படின்னா, இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மோசே மலைக்கு போன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆரோனை கூப்பிட்டு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி, அந்த கன்றுக்குட்டி தான் எங்கள் தெய்வம் என்று சொல்லி ஞானம் இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அங்கே இறங்கி அநேகரை அங்கே அழிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. கர்த்தர் இப்ப சொல்றாரு, இந்த ஜனங்களை அழித்து போடுற மோசே, இந்த ஜனங்களை விட்டு நீ வெளியே வா. என்ன சொல்றாருங்க? இந்த ஜனங்களை என்ன பண்ற? அழித்து போடுகிற இந்த ஜனங்களை விட்டு நீ என்ன பண்ண? வெளியே வா என்று கர்த்தர் சொல்ல. ஆனாலும் மன்றாட்டு வீரனாகிய மோசே அந்த ஜனங்களுக்காக நின்று என்ன பண்றானா, காரியங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஞானம் இல்லாம செயல்பட்டு தேவனுக்கு உபத்திரவம். நல்ல கவனிங்க, இந்த வணங்காக்களத்துள்ள ஜனங்க யாருக்கு உபத்திரவம்னா, தேவனுக்கு உபத்திரம், ஊழியக்காரனுக்கு உபத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு உபத்திரவம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. தேவனுக்கு உபத்திரவம், ஊழியக்காரனுக்கு உபத்திரவம். அப்ப தேவ திட்டத்தை இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. தேவ திட்டத்தை புரிஞ்சிக்க எப்ப பார்த்தாலும் உபத்திரவம். எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாங்க? உபத்திரவம் உபத்திரவம் உபத்திரவம். மோசேக்கு உபத்திரவம், தேவனுக்கு உபத்திரவம், ஊழியக்காரனுக்கு உபத்திரவம், தேவனுக்கு உபத்திரவம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவங்களை இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாரு? பெரிய திட்டத்தை கர்த்தர் கொண்டு. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. என்னத்தை கட்ட வேண்டும்? சொல்லுங்க, என்னத்தை கட்ட வேண்டும்? ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் வேகமா. அதுல இருந்து சில காரியங்களை பார்த்து தான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். இவங்க யார் அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, செங்கல், சொல்லுங்க, மண்ணு, செங்கல், வைக்கோல், கட்டணும். இவங்க தான் இந்த 4 பேர். அப்படின்னா இவங்க இதை தவிர வேற வேலை எதுவுமே என்ன பண்ண முடியாது, தெரியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 35வது அதிகாரத்தை அப்படியே வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதே யாத்திரை 35ல அப்படியே வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுகிற ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய திட்டங்கள், ஆசாரிப்பு கூடாரங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்கிறார். 10ஆம் வசனத்தை அப்படியே வாசிக்கிறேன், கேளுங்க பார்க்கலாம். யாத்திரை 35:10 வாசிக்கும் போது அப்போ ஒரு காரியத்தை சொல்லுகிறப்படுகிறது. மோசே திட்டத்தை வாங்கிட்டு வர்றாரு. திட்டத்தை வாங்கிட்டு வந்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களின் ஞான இருதயம் உள்ளவர்கள் அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகள் எல்லாம் செய்வார்களாக. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி தேவ நாமத்தை. செங்கலையும் மண்ணையும் செங்கலையும் வைக்கோலையும் பில்டிங்கை தவிர வேற ஒன்றும் தெரியாது. இப்ப இந்த ஜனங்களை என்ன பண்றாருன்னா, ஆசாரிப்பு கூடாரம் கட்டுற ஒரு பெரிய திட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வர்றார். அப்ப இந்த திட்டத்துக்குள்ள எல்லா ஜனங்களும் வரணும்னா அவங்களுக்கு முதலாவது என்ன வேணும்னா, ஞான இருதயம் வேணும். அல்லேலூயா. என்ன இருதயம் வேணும்? சொல்லுங்க, என்ன இருதயம் வேணும்? ஞான இருதயம் வேணும். வேகமா நம்ம வாசிக்கல சில காரியங்களை அப்படி வாசி. அப்ப ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்கப்படுகிறது. என்னன்னு கேட்கறது? தங்கம் கேட்கப்படுகிறது. எல்லாரும் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களுக்கு உண்டானதினால் கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்து காணிக்கை என்னவென்றால், பொண்ணு, வெள்ளி, வெண்கலமும், இளநூலும், இரத்தாம்பர நூலும், சிவப்பு நூலும், மெல்லிய பஞ்சு நூலும், வெள்ளாட்டம் மயிரும், ஆட்டுக்கடா தோளும், தகசு தோளும், சித்தி மரமும், விளக்கு எண்ணெயும், அபிஷேக தைலத்துக்கு, பரிமள தைலத்துக்கு, தூப வர்க்கங்களுக்கு நிறைய ஆண்டவர் லிஸ்ட போட்டு கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றாரு? கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதுல முதலாவது கவனிக்கணும். முதலாவது யார் எழும்பி வர்றாங்கன்னா, ஸ்திரீகள் எழும்பி வருகிறார்கள். யார் எழும்பி வர்றாங்க? 22ஆம் வசனத்தை அங்க வாசிங்க பார்க்கலாம். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஷ்ட கடகங்களையும், காதணிகளையும், மோதிரங்களையும், ஆதாரங்களையும், முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தி ஒவ்வொருவனுக்கு பொன்னையும் காணிக்கையும் செலுத்தினான். அல்லேலூயா. அடுத்தது வேகமாய் கவனிங்க. மண்ணையும் செங்கலையும் பிடிச்சு கொண்டு வந்தவன கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்துக்குள்ள கொண்டு வருகிறார். அந்த திட்டத்துக்கு என்ன தேவைன்னு பார்த்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஞான இருதயம் தேவையா இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, 25ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதுலயே
ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால நூற்று தங்கள் நூற்றை இளநூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தா நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து. நல்ல கவனிங்க பார்க்கலாம். மண்ணை எடுத்து செங்கலை உருவாக்கி அந்த செங்கலுக்கு வைக்கோலை பிடித்து கொண்டு பில்டிங் கட்டினவன இப்ப கர்த்தர் எங்க கொண்டு வந்துட்டாரு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நூலை எடுத்து நல்ல கவனிங்க, தங்கள் நூலை எடுக்கிறார்கள். என்ன செய்கிறாங்கன்னா, இளநூலையும் இரத்தாம்பர நூலையும் அப்படின்னா ஒரு நூலை உருவாக்கி அந்த நூலுக்கு தகுந்ததை போல ஒரு கலரை கொடுக்கும்படியாக அந்த கர்த்தர் என்ன கலரை விரும்புகிறாரோ அந்த கலரை உண்டு பண்ணும்படியாக ஒரு சாயத்துக்குள்ள அந்த நூலை கொண்டு வரும்படியாக ஒரு டிசைனை உருவாக்கும்படியாக கல்லையும் மண்ணையும் பிடிச்சு கொண்டிருந்த அந்த ஸ்திரீகளை கர்த்தர் இப்ப என்ன செய்தார்னா, ஞான இருதயம் வந்த உடனே டிசைனராய் கர்த்தர் மாற்றி விட்டார். அப்படின்னா உருவாக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், உருவாக்கக்கூடிய ஒரு ஞானம் கர்த்தர் ஜனங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. நல்ல கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்க பார்க்கலாம். செங்கலை மாத்திரம் பிடிச்ச அந்த கையை, செங்கலை மாத்திரம் பிடிச்ச அந்த கையை இப்ப என்னவா மாத்திட்டாருன்னா ஒரு அழகிய நூலை வெளிப்படுத்தும்படியாக, அப்படின்னா பரிசுத்த ஆடைகளை தயாரிக்கும்படியாக, பரிசுத்த வஸ்திரங்களை தயாரிக்கும்படியாக எந்த கரத்துல செங்கலை பிடித்து கொண்டிருந்தார்களோ அதே கரம் இப்பொழுது அழகிய டிசைனர்களாக கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி அது கர்த்தருக்கு விருப்பமான டிசைனாக மாற்றும்படியாக அந்த ஜனங்களை கர்த்தர் மாற்றினா. நல்ல கையை தட்டி அப்பா மாற்றுங்க, அப்பா மகிமைப்படுத்துங்க. திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இது வரைக்கும் உன் கைகள் வேண்டாத காரியங்களை செய்து கொண்டு அது அடிமைப்பட்டு கொண்டு இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடத்தில் உன் கை கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியாக உன் கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஏன்னா ஒரு ஞான இருதயத்தை கர்த்தர் தர போறாரு. ஒரு ஞான இருதயத்தை கர்த்தர் உனக்கு கொண்டு வந்து அவருக்கு பிரியமான டிசைன்களை உருவாக்க கர்த்தர் உன்னை மாற்ற போறாரு. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். 25 வசனம் சொல்கிறது, எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இன்னைக்கு நமக்கு என்ன எழுப்புதல் வேணும்னா ஒரு ஞான எழுப்புதல் நமக்கு தேவையா இருக்கிறது. இன்னைக்கு திருச்சபைக்கு என்ன தேவைன்னா ஒரு ஞான எழுப்புதல். அல்லேலூயா. ஞான எழுப்புதல் வந்தோன்னு என்ன தெரியுமா ஆச்சு? ஞான எழுப்புதல் அடைந்த அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அங்கு மிங்குமாய் கிடக்கிற அந்த வெள்ளாட்டு மயிரை எடுத்தார்கள். நல்ல கவனிங்க பார்க்கலாம். அந்த வெள்ளாட்டு மயிரை எடுத்து ஸ்திரீகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அதை திரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படின்னா ஒரு மனதோடு அத்தருக்கு தேவையான நூட்களை உண்டாக்கும்படியாக, ஆடைகளுக்கு ஏற்ற ஒரு வஸ்திர நூலை உண்டாக்கும்படியாக அந்த வெள்ளாட்டு மயிர்களை எடுத்து அவர்கள் நூற்று அதை சரியாக ஒரு டிசைனுக்கு கொண்டு வரும்படியாக ஒரு ஞான எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்ல கையை தட்டி நான் சொல்றேன், இந்த வருட திருச்சபைக்குள்ள ஒரு ஞான எழுப்புதலை கொண்டு வர போறாரு. அங்கங்க பிரிஞ்சு கிடக்கிற எல்லாத்தையும் அதை ஒன்று சேர்க்கிற ஒரு ஞான எழுப்புதல் வர போகிறது. அது கர்த்தருக்கு பிரியமாய் மாற போகிறது. அது ஒரு வஸ்திரமாய் மாற போகிறது. அந்த வஸ்திரத்துக்கு பேருதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அதுக்கு பேருதான் ரட்சிப்பின் வஸ்திரம். உங்களை அநேகருக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உண்டாக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அதுதான் ஆத்துமாதாயம், அதுதான் ஆத்துமாதாயம். அந்த ஞானத்தினால கர்த்தர் உங்களை நிறுத்தி நடத்த போறாரு. விசுவாசிக்கிற கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. செங்கலையும் மண்ணையும் வைக்கோலையும் பிடிச்சு கொண்டு அடிமையா இருந்தவர்கள் இப்ப கர்த்தருக்கு பிரியமான ஆடைகளை தயாரிக்கிற ஸ்திரீகளாய் கர்த்தர் மாற்றிட்டாரு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்க கைகளினால வேறு காரியங்களை செய்தீங்க. யாருக்கோ வீடை கட்டினீங்க, யாருக்கோ மாளிகையை கட்டினீங்க. ஆனா இனி தேவனுக்கான மாளிகையை கட்ட போறீங்க, தேவனுக்கான வீடுகளை கட்ட போறீங்க, தேவ திட்டத்தை செய்ய போறீங்க, தேவ மகிமையை செய்ய போறீங்க. ஒரு ஞான எழுப்புதல் உங்களுக்குள்ள வரப்போகுது. சொல்லுங்க, ஞான எழுப்புதல் வரப்போகுது. கர்த்தர் தம்முடைய மகிமையினால கர்த்தர் உங்களை நிறைத்து நடத்த போறான்னு சொல்லி அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது சகோதரர்கள் பக்கம் வருகிற சகோதரர்கள் என்ன செய்தார்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அடுத்தது என்ன செய்தாருன்னு அது கீழ் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 30ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதுலயே
35-30. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாக ஊரின் குமாரன் பெசயேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னினால் வெள்ளினால் வெண்கலத்தினால் வேலை செய்யவும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்யவோ, சகல வினோதமான வேலையை செய்யவோ, அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலையை செய்யும்படி தேவாவியினாலே அவனை நிரப்பினா. தேவாவியினாலே அவனை நிரப்பினா. ஒரு தேவ ஆவி இறங்கும் போது அவன் ஞானவானாய் மாறுகிறான். அல்லேலூயா. கவனிங்க, பார்க்கலாம். வீட்டுக்காரமா பார்க்குது. என்ன பார்க்குதுன்னா, அந்த வசனம் சொல்லப்படுகிறது, அவனுடைய ஞானத்தையும் புத்தியும் பாருங்க. 20-32 வசனம், ரத்தனங்களையும் முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திரை வேலை செய்யவும், சகல வினோதமான வேலை. நல்ல கவனிங்க, 2 காரியத்தை நான் வேகமாக சொல்றேன். அதுல கவனிங்க, மரத்துல சித்திரை வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும் அப்படின்னா என்னது சொல்லுங்க? என்ன பண்ணணும்? செங்கலை பிடிச்சி கொண்டு இருந்தவன் மண் எடுத்து செங்கலை உருவாக்கினவன் இப்ப என்ன தெரியுமா பண்றான்? பிரஷ்ஷை வச்சு அழகா ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? 430 வருஷம் என்ன வேலை? செங்கல், மண், இதுதான் வேலை. அடுத்தவனுக்கு வேலை செஞ்சான். இப்போ அவன் என்ன பண்றான்னா, பிரஷ்ஷை கையில் எடுத்து அழகா என்ன பண்றான்னா, கர்த்தர் சொன்ன அந்த தரிசனத்தின்படியே ஒரு நல்ல டிசைன் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா, சுத்தியிலும் ஒளியும் வச்சுட்டு அழகா அவன் ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு கல்லை எடுக்கிறான், ஒரு முத்திரை வெட்டாக வெட்டுகிறான். அந்த வசனத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரத்தினங்களை எதை வெட்டுறானமா? இவன் இது வரைக்கும் என்ன பார்த்தது இல்லை, ரத்தினத்தை பார்த்ததே கிடையாது. இப்ப ரத்தினத்தை என்ன பண்றான்னா, அழகா எடுத்து அல்ல அந்த மோதிரத்திலேயோ அந்த கிரீடத்திலேயோ அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கும்படியாக அதை ஒரு பெரிய டிசைனாக மாற்றி கொண்டு இருக்கிறான். அப்படின்னா அந்த சுத்தியிலையும் ஒளியும் வச்சு அந்த ஞானத்தின் ஆவியானக்குள்ள வந்த உடனே அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு பெரிய தேவ திட்டத்துக்குள்ள அந்த டிசைனராக அவன் அழகா உட்கார்ந்து அதை அப்படியே டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறான். கையை தட்டி அப்ப அவன் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அத்தர் சொல்றாரு, இந்த வருடம் இதுதான் நடக்க போகிறது, இந்த வருடம் இதுதான் நடக்க போகிறது. இதுவரைக்கும் நீ செய்து கொண்டிருந்தவைகள் அல்ல. ஆழத்தின் ஆவி இறங்கும் பொழுது உன்னை கர்த்தருடைய திட்டத்தை செய்வதற்கும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் கர்த்தர் உன்னை நடத்த போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. செய்யாத வேலையை செய்ய போறீங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, செய்யாத வேலையை செய்ய போறீங்க. இது எப்படி நடக்கும்? தேவ ஞானத்தினால நடக்கும். தேவ ஆவி உங்க மேல இறங்கும். சொல்லுங்க, தேவாவி உங்க மேல இறங்கும். அப்ப தேவ ஞானம் உங்களுக்குள்ள வெளிப்படும். உங்க இறுதிய ஞான எழுப்புதல் அடையும். இது வரைக்கும் செய்யாத வேலைகளை நீங்க செய்யும்படியாக கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. சொல்லுங்க, நமக்கு வேலை அதிகமா இருக்கிறது, வேலை அதிகமா இருக்கிறது. அதுக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிறான்னு சொல்லி அல்லாஹ் கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பிடிச்ச ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். தேவனுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமா, தேவ திட்டத்துக்கு விரோதமாய் வணங்கா கழுத்து உள்ளவர்களாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஞான எழுப்புதல் அடைய செய்து அதே ஜனங்களை தேவனுக்கு பிரியமான தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஞான இருதயத்தை கொண்டு வந்த அதே தேவ நம்மளையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இனி யாருக்கு உபத்திரவமா இருக்க போறது இல்ல. கர்த்தருடைய திட்டத்தை நம்ம செய்து முடிக்க போறோம். இந்த ஞானத்தை கர்த்தரே கொடுக்க போறாரு. அதுக்கு தேவையான தேவ ஆவியினால கர்த்தர் நம்மளை நிரப்பி நடத்த போறான்னு சொல்லி அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம், மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இனி நடக்க போற சம்பவங்கள் இதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நான் சொல்றேன், இதுதான் திட்டம். இதை தான் என் கர்த்தர் செய்வேன்னு சொன்னார். இன்னும் நிறைவாகலை. நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. இது கடைசி காலம். கடைசி அந்த வசனத்தை நான் நிறைவு செய்கிறேன். இந்த ஜனங்கள் யாருன்னு சொல்லி உற்று கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால்,
அற்புதத்தை பெற்றவர்கள், அதிசயத்தை பெற்றவர்கள் ஞானம் இல்லாதனால உபத்திரவமாய் மாறினார்கள். இவர்களை கொண்டு கத்தர் பெரிய எழுப்புதலை கத்தர் கொண்டு வந்தார். அதே தான் கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இனி உபத்திரவம் கிடையாது. தேவ சமூகத்தில் ஞானத்தை நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பாரு. ஆவியானவர் உங்களை அற்புதமாய் நடத்த ஆரம்பிப்பாரு. உங்க மனைவியா இருக்கட்டும், உங்கள் கணவனாக இருக்கட்டும், எல்லாரும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற போறாங்க. எல்லாரும் உங்கள் பிள்ளைகள் தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற போகிறாங்க. நாம் எல்லாரும் இணைந்து ஆசாரிப்பு கூடார் அப்படின்னா கத்தர் இறங்கி வரும்படியாக கத்தர் வெளிப்படுகிற ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டினதை போல இனி ஒவ்வொருவரும் இணைந்து செயல்படும் போது கத்தர் நம்மத்தில் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், ஞானம் வேணும், ஞானம் வேண்டும். ஆட்டு மயிரை எடுத்து சகோதரிகள் என்ன பண்ணாங்கன்னா அதை நூலாக அப்படியே திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே நூலாக திரிக்கும் போது அது ஒரு ஆடைக்கேற்ற ஒரு காரியமாய் மாற்றப்பட்டது. நான் கடைசியாக சொல்கிறேன், உங்களை கொண்டு கத்தர் அநேகருக்கு ரட்சிப்பின் ஆடையை உடுத்துவிக்கும்படியாக ஒரு ஞான இருதயத்தை கத்தர் உங்களுக்கு கொண்டு வர போகிறாரு. அது மாத்திரமல்ல, அநேக டிசைன்களை உருவாக்கும்படியாக, அப்படின்னா உருக்குலைந்து போயிருக்கிற மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு டிசைனர்களாய் கத்தர் உங்களை மாற்ற போகிறாரு. அலங்கோலமாக இருக்கிற அநேகரை அழகிய டிசைனாக மாற்றக்கூடிய ஒரு மென்மையோடு செயல்படக்கூடிய அந்த மென்மை தன்மை அந்த பிரஸ்ஸுக்கு இருக்கிறது. அந்த பிரஸ்ஸை பிடித்து கொண்டு அவன் அமைதியாக ஒரு டிசைன் செய்கிறதை போல கத்தர் உங்களை கொண்டு அநேகரை உருவாக்க போறாரு. உங்களை கொண்டு கத்தர் அநேகரை உருவாக்க போறாரு. ஒரு ஞான எழுப்புதலை முதலாவது இந்த ஆண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமையில கத்தர் திருச்சபைக்குள்ள கத்தர் கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. கத்தர் கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. அப்பா பார்த்து சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், எங்களை தொடர்ந்து நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழும்பலாமா? எல்லாரும் எழும்பி நின்று தேவனை நோக்கி பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும், அந்த ஞானம் வந்தா என்ன நடக்கும், எல்லாத்தையும் கத்தர் பேசிட்டாரு. இனிமே கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாததும் உங்க இஷ்டம்தான். இனிமே கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாதது உங்க இஷ்டம்தான். இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க இருந்து கொள்ளுங்க. வனாந்தரத்துல மாண்டு போவதற்காக அல்ல, தெய்வ திட்டத்தை செய்வதற்காக, தெய்வ திட்டத்தை செய்வதற்காக உங்களை எல்லாரையும் கத்தர் இணைச்சு இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறார். சகோதரனையும் கூட பேசி கொண்டிருக்கிறார், சகோதரனையும் கூட கத்தர் பேசி கொண்டிருக்கிறார். எல்லாத்திலும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீ பார்க்க போற. பஞ்சை எடுத்து நூலை செய்தார்கள். அது எதுக்கு அடையாளம்னா ஒரு மனதுக்கு ஒரு அடையாளம். இதுவரைக்கும் பிரிவினைக்கு நீங்களே காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி பஞ்செடுத்து நூலை அந்த ஒற்றுமையாய் திரிகிறதை போல இருக்கிற அநேகரை கத்தர் ஒரு மனதின் ஆவினால கத்தர் நிரப்பி ஞான எழுப்புதலை கத்தர் கொண்டு வர போறாரு. இது என் தேவ திருச்சபை, இது என் தேவ திட்டம், என் தேவன் எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட இடம். அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை, அவருக்காக நாங்கள் செயல்படுவோம் என்கிற அந்த உணர்த்துதல் வரும்போது கத்தர் மகிமையான காரியங்களை கத்தர் செய்ய போறாரு. எல்லா கண்ணம் மூடு, எல்லா கண்ணம் மூடு. கலகத்துக்கு காரணர்கள் இனி ஒருவரும் இருக்கக்கூடாது. இனி எல்லாரும் சமாதானத்துக்கு காரணர்களாய் மாறுங்க. கலகத்தின் காரியங்கள் முடிவு பெறுகிறது. அதே வணங்கா கழுத்துள்ள ஜனங்க தான், அதே வணங்கா கழுத்துள்ள ஜனங்க தான், அதே கன்றுக்குட்டியை செய்த ஜனங்க தான், கர்த்தருக்கு விரோதமாய் கோபத்தை உண்டாக்கின ஜனங்க தான், ஊழியக்காரனுக்கு கோபத்தையும் வருத்தத்தையும் கொண்டாந்த அதே ஜனங்க தான் ஆவி இறங்கும் போது ஞான இருதயம் அடைஞ்சாங்க, ஞான எழுப்புதல் அடைஞ்சாங்க. எல்லாரும் கேளுங்க, போதும்பா, உண்மையை உபத்திரவப்படுத்தி ஊழியக்காரர்களை உபத்திரவப்படுத்தி ராஜா நாங்கள் வாழ்ந்த நாட்கள் போது, ஏசப்பா எங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா. நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்கள் தான் ஜெபிக்கணும். உங்களோடு தான் இவ்வளோ நேரம் கத்தர் பேசி இருக்கிறாரு. இதுக்கு மேலே பேசுவதற்கு நிறைய காரியம் இருக்குது. முதல்ல வாயை திறந்து கேளுங்க, ஞான இருதயம், ஞான எழுப்புதல் எங்களுக்குள்ள வேணும் ஏசப்பா. ஆண்டவரே, உம்மை துன்பப்படுத்தின அதே ஜனங்கள் ராஜா, உம்மை துக்கப்படுத்தின அதே ஜனங்கள், உம்மை மறந்து கன்றுக்குட்டியை உருவாக்கின அதே ஜனங்கள், ஆண்டவரே உபத்திரவத்தை கொண்டு வந்த அதே ஜனங்களை ஞான இருதயம் உண்டாக்கினீங்களாப்பா, ஞான எழுப்புதலை கொண்டு வந்தீங்களாப்பா. எங்களுக்கு அந்த ஞான எழுப்புதல் வேணும்.
உங்க திட்டத்தை புரிந்து கொள்ள, உங்க திட்டத்தை செய்ய, ரட்சிப்பின் வஸ்திரங்களை உண்டாக்க ராஜா, ரட்சிப்பின் வஸ்திரங்களை அநேகருக்கு உடுத்துவிக்க, அநேகர் உருக்குலைந்து போயிருக்கிற அநேகரை ஆண்டவரே டிசைனாக என் கர்த்தருக்கு பிரியமான ஒரு டிசைனாக மாத்த, அந்த ரட்சிப்பின் டிசைன் ஆண்டவரே, இந்த மகிமையின் டிசைன் அவர்களுக்குள்ள கொண்டு வரும்படியான அந்த விசேஷ ஞானம் எங்க மேல இறங்கி வரட்டு. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. என் கர்த்தர் சொல்லுகிறார், ஞானிக்கெல்லாம் ஞானம். இன்னைக்கு உனக்கு ஞானத்தை கொண்டு வர போறாரு. இன்னைக்கு ஞானத்தை கொண்டு வர போறாரு. அன்னமோடி தேவ சமூகத்துல, அன்னமோடி தேவ சமூகத்துல, அன்னமோடி தேவ சமூகத்துல உரபல கதடரி அந்தர பராக்கல விடாத 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 தேவ சமூகத்துல, விடாத தேவ சமூகத்துல ஒரு மகிமையை காண, ஒரு மகிமையை காண. கேளு கேளு, ஞானத்தின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர் ஒரு ரேபே கதனமா சந்தரியா ரிபராக்கல விடாத 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 ஒரு ஞானத்தின் ஆவியானவர் பேசின தெய்வம் ஞானத்தை கொடுக்காம இருக்க மாட்டாரு. அன்னமோடு கண்ணமோடி ஜபிங்க, அன்னமோடி ஜபிங்க. உரபல கதடரி அந்தரா ரிபராக்கல மாதனே ரிபராக்கல்வ தூணமே ரியந்தர பராக்கல்வ தூணமா ஷேபேதார பாலாதார ரிபராக்கல்ம தூணமா ரியந்தர பே ஷல்கதியானமே. உடைய மகிமை வெளிப்படுவதாக, உடைய மகிமை வெளிப்படுவதாக, உடைய மகிமை வெளிப்படுவதாக, உடைய மகிமை வெளிப்படுவதாக. விடாத விடாத பற்றி பிடிக்கிறது, பற்றி பிடிக்கிறது. ஞானத்தின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர் ஒரு ஞானை எழுப்புது, ஒரு ஞானை எழுப்புது, ஒரு ஞானை எழுப்புது, ஒரு ஞானை எழுப்புது. ஆய திறந்து கேளு, ஆய திறந்து கேளுங்க. எல்லாத்தையும் அழகுபடுத்தக்கூடிய அந்த ஞானை எழுப்புது உங்களுக்கு தேவை. ஒரு ரேபே காதா ராபா உன் நிமித்தம் இடிக்கப்பட்டது நீ மறுபடியும் கட்ட போற. உன் நிமித்தம் உடைக்கப்பட்டது மறுபடியும் கட்ட போற. உன் நிமித்தம் வேதனைப்பட்ட ஊழியர்கள், உன் நிமித்தம் வேதனைப்பட்ட தேவ உன்னை பார்த்து சந்தோஷப்படும்படியாக ஒரு ஞானை எழுப்புது, ஒரு ஞானை எழுப்புது, ஒரு ஞானை எழுப்புதல கேளுங்க பார்க்கலாம். இது போதாது, இது போதாது, இது போதாது. ஒரு சத்தம் போதாது. கர்த்தர் பேசின அளவுக்கு ஒரு சத்தம் எழும்பட்டும். போராடு 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 போராடு. தேவ சமூகத்தில் மார்பில் அடித்துக் கொண்டு அழுதுன்னு தோணா, அழுது அழுது புலம்பு, அழுது புலம்பு. உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நாங்க பாவம் செஞ்சிட்டோம், ஞானம் இல்லாம அநேக காரியத்தை செஞ்சிட்டோம். எங்களை தயவாய் மன்னிங்கப்பா, எங்களை தயவாய் மன்னிங்க. சமாதானம் பண்ண வேண்டிய அநேகரை குழப்பி விட்டு இருக்கிற, அநேகருக்கு பிரச்சனை உருவாக்கி இருக்கிற, அநேகரை தூண்டி விட்டு இருக்கிற ராஜா, அநேகரை ராஜா ஆண்டவரை வேறு விதத்துக்கு திசை மாத்தி இருக்கிற. ஆனா இனி அப்படி செய்ய போறது இல்ல. அவர்களை எல்லாரையும் உங்க திட்டத்தை செய்ய வைக்க போற, எல்லாரையும் உங்க திட்டத்தை செய்ய வைக்க போற. இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன், இதோ நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அத்தர் உங்களோடு இடைப்படுகிறார், அத்தர் தெளிவாய் பேசிக் கொண்டு இருக்கிறார். சகோதரனை உங்களோடதா, சகோதரிய உங்களோடதா. உன்னை கொண்டு கர்த்தர் அழகுபடுத்த போறாரு. பிரிஞ்சு கடக்கிற பஞ்சை எடுத்து அவர்கள் நூல் செய்தார்கள், அவர்கள் அழகாய் அதை திரித்தார்கள், அழகாய் அழகாய் மாற்றினார்கள். அது வஸ்திரத்திற்கு தேவையான ஒரு நூலாய் மாறினது. எஸ்தர் ரத்தாம்பர நூல்களை ஆயத்தப்படுத்தினார்கள், எஸ்தர் அழகுபடுத்தினார்கள், அழகுபடுத்தினார்கள். கர்த்தரை அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கண்ணை மூடி அப்பாவை பாருங்க. அவர் உங்களோடு இடைப்படுகிற நேரம் இது. எஸ், என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களோடு பேசி கொண்டிருந்தீங்கப்பா. நாங்கள் கேட்டோம், கேட்டுட்டு நாங்கள் விட்டுற விடக்கூடாது ராஜா. நாங்கள் ஞானத்தில் குறைந்து கிடக்குதோ ஏசப்பா, ஞானத்தில் குறைந்து கிடக்கிறோம். உங்கள் திட்டத்தை எப்படி செய்வதுன்னு தெரியாமல் இந்த நாளில் தேவையில்லாத திட்டத்தை குலைத்து போடுகிற மனிதர்களாய் மாறிட்டோம் ஏசப்பா. எங்களை தயவாய் மன்னிங்கன்னு சொல்லுங்க, தயவாய் மன்னிங்கன்னு சொல்லுங்க, தயவாய் மன்னிங்கன்னு சொல்லுங்க. லீபா ஹதனமா ஷல்ப தோனமா ரீபரா கல்ப தோனமே ஷே ரீகல்மா ஹஸ்ஸே ரியாத்துர பராக்கல கதனா ரீபரா கல்ப தோனமா ஷே. உங்க ஞானம் எனக்கு வேணும். திருச்சபையில் இருக்கிற சிலருக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொண்டு கர்த்தருக்கு பிரியமானதை கட்டி எழுப்ப போறாரு. உன்னை கொண்டு கர்த்தர் பிரியமானதை கட்டி எழுப்ப போறார். இது வரைக்கும் நீ சாதாரணமா இருந்த, ஆனா உன்னை கொண்டு அநேகருக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் உடுத்த போறாரு. உன்னை கொண்டு அநேகருக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்த போறாரு. உன்னை கொண்டு அலங்கோலமா இருக்கிற அநேகரை கர்த்தருக்கு பிரியமான அந்த மகிமை டிசைனுக்குள்ள கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஒரு வித்தியாசமான அபிஷேகம், ஒரு வித்தியாசமான அபிஷேகம் இதோ உன்னை நோக்கி வருகிறது, இதோ உன்னை நோக்கி வருகிறது.
இதுவரைக்கும் வெறுமையா இருந்த ஒண்ணு கர்த்தர் விசேஷமாக நிரப்ப ஆரம்பிக்கிறாரு. விட்டுக்கொடு 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 விட்டுக்கொடு. எஸ்ஆடி 430 வருஷமா மண்ணையும் செங்கலை வைக்கோலை பிடித்துக் கொண்டிருந்தவன ஒரு பெரிய டிசைனராய் மாற்றின, ஒரு ஆடை தயாரிக்கும்படியாக ஓ எஸ்ஆடி ஒரு டிசைனராய் மாற்றின அதே தெய்வம் வெறுமையா இருந்த ஒண்ணு கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்த ஒண்ணு இதோ மாற்ற ஆரம்பிக்கிறாரு, ஆற்ற ஆரம்பிக்கிறாரு. பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. சிலர் மேல் இறங்க ஆரம்பிக்கிறது. ஒரு ராபா வாயை மூடிட்டு அமைதியா இருக்காதீங்க. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஒரு ராபா காதா ராபா ஒரு ராபா ஷேபேதா ரா. அல்லேலூயா. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஒரு பெரிய போராட்டம் வெளியேறுகிறது, ஒரு பெரிய போராட்டம் வெளியேறுகிறது. தேவ திட்டத்தை செய்ய விடாதபடி இதுவரைக்கும் போராடி கொண்டிருந்த மனிதர்களோடு போராடி கொண்டிருந்த அநேக காரியம் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. இயேசுவின் மகிமை, இயேசுவின் மகிமை, இயேசுவின் மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்ப ஆரம்பிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரபா ஹதனமஸே லாகதாட ரியந்தர பராக்கல் பதுனமா ஜியதோ மாஷே மே அல்கா ஜியதோ நாமே அல்கா ஜியதோ மனாரே ரியந்தர பராக்கல் பரூடல பெஷல் கதி ஆனாமே. நம் நடுவில் கத்த, 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 நம் நடுவில் கத்த. அவருடைய கண்கள் அங்கும் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது, அவருடைய கண்கள் அங்கும் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது, அவருடைய கண்கள் அங்கும் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது, அவர் கண்கள் அங்கும் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஓ அந்த கண்கள் இருந்து ஒரு விசேஷ மகிமை ஓ ஆலயத்தை நிரப்புகிறது, ஆலயத்தை நிரப்புகிறது. இதுவரைக்கும் கண்ணீர் வடித்த அநேக காரியங்களுக்கு கர்த்தர் காரியங்களை செய்ய போறாரு. பிடித்துக்கொள்ள ஆசீர்வாதத்தை, பிடித்துக்கொள்ள ஆசீர்வாதத்தை. ஒரு ராபா பாப்பா பாப்பா, ஒரு ராபா பாப்பா பாப்பா. ஆலயம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை, ஆலயம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை. வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. ஒன்றை நோக்கி வருகிறது, ஒன்றை நோக்கி வருகிறது. சாதாரணமாக இருந்த ஒண்ணு அசாதாரணமாய் கர்த்தர் மாற்றுகிறார். விடாத 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 விடாத. கர்த்தருடைய கரம் உன்னை நிரப்புகிறது. பட்டி பிடிக்கட்டும், பட்டி பிடிக்கட்டும், பட்டி பிடிக்கட்டும். ஒரு விசேஷ ஞானத்தின் ஆவி, ஒரு விசேஷ ஞானத்தின் ஆவி அநேகரை தொட ஆரம்பிக்கிறது, 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 அநேகரை தொட ஆரம்பிக்கிறது. ஒரு ராபா காதா ராபா ஒரு பாஷல மேதனா ஒரு பல்க தானமேசே ரிப ராக்கல்ம தூனமா ரியந்தர பராக்கல்ம தூனமா ரேபே ஒரு பல்க தானமேசி அந்தர ரிப ராக்கல்ம தூனமா ஷே ரீபா ஹதனமாஷே ஒரு பால தாட. எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஓ ரேபே வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. ஓ ரேபே பே பே பே. இதோ சிலர் மேல கர்த்தருடைய வல்லமை. சகோதரி கண்ணமோடு, கண்ணமோடு. சகோதரனை கண்ணமோடு. யாரும் வேடிக்கை பார்க்காத. ஒரு விசேஷ ஞானத்தின் ஆவி எல்லாரும் எல்லாரும் பெற்றுக்கொள். யாரும் விடவே போறது இல்ல. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிற நீ ஓ மேல அபிஷேகம். ஓ ரேபே பே 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 பே. வாலிப பிள்ளைகள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல உனக்கு ஒரு ஞானத்தின் ஆவியை கொடுக்கிறார். ஞானம் இல்லாமல் நீ செய்த காரியங்கள் எல்லாம் வெளியே போகிறது. ஞானம் இல்லாமல் செயல்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளியே போகிறது. கர்த்தர் ஞானத்தை கொண்டு வருகிறார். ரபா ஹதனமாசே ஷகல்மா ஹதனமாசே ரியாத்தோ மனாஷே மியாந்தரா ரீகல்மா ராடலபே சந்தரியா ஒரு பெரிய சேனை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தூதர் சேனைகள் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தூதர் சேனைகள் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய திருப்பமன வருகிறது. ஒரு பெரிய திருப்பமன வருகிறது. எரிச்சபை மக்களே ஒரு பெரிய திருப்பமனை கத்த கொண்டு வருகிறார். ஒரு பெரிய திருப்பமனை கத்த கொண்டு வருகிறார். இதோ போராடினவர்களை ஏடி காணாதிருப்பாய் சொன்னதுக்கு அடையாளமாக கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஒரு திறந்த வாசல், ஒரு திறந்த வாசல். அது ஞான வாசல். அறிவில்லாதவர்கள் வந்தாலும் அவர்களை ஞானவானாய் மாற்ற போறாரு, ஞானவானாய் மாற்ற போறாரு. பைத்தியங்கள் வந்தாலும் அவர்களை ஞானவானாய் மாற்ற போறாரு. அத்தோடைய அபிஷேகம், 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 அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதற்காக. எஸ் டாடி. உன்னை ஏளனமாய் பார்த்த உன்னை
கத்தர் அநேகளுக்கு முன்னாடி உன்னை ஒரு ஞானமான கத்தர் மாற்ற ஆரம்பிக்கிறார். நீ என்ன செய்திருவ? உன்னை ஏளனமாய் உன் குடும்பம் பார்த்திருக்கலாம், உன் மக்கள் பார்த்திருக்கலாம். இதோ ஞானத்தின் ஆவியானவர் உன்னை நிரப்ப ஆரம்பிக்கிறார். உனக்குள் இருக்கிற ஞானத்தை பார்த்து, உன் செயல்பாடை பார்த்து எல்லாம் பிரமித்து போகிற அளவுக்கு கத்தர் காரியங்களை செய்ய போறாரு. கத்தருடைய நாம மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்பா ஹதனமாஷே ரீகல்மா ராடலபே ஷல்பதூனமா ஷல்கதியானமே. தேவ சமூகத்தில் நிற்கிற நீங்கள் உற்று கவனிங்க. கடைசியாக முடிவெடுக்கிற ஒரு நேரம். இதுவரைக்கும் குழப்பத்துக்கும் போராட்டத்துக்கும் கண்ணீருக்கும் பிரச்சனைக்கும் தேவையில்லாத யுத்த ஆயுதங்களை பயன்படுத்தி அநேகரை குழப்பி விட்டது போதும், அநேகரை இடலாக்கி விட்டது போதும். ஆண்டவரே, யுத்த ஆயுதத்தை பார்க்கிறோம், ஞானம் நல்லதுப்பா. கடைசியா சொல்லுங்க, கேட்ட வார்த்தைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஞான இறுதி எழுப்புதல் அடைய போறப்பா. ஒரு எழுப்புதல முதலாவது எங்களுக்குள்ள கொண்டு வர்றீங்கப்பா. தெளிவா எங்களோடு பேசி இருக்கிறீங்க. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்றவங்க மாத்திர கையை உயர்த்துங்க பார்க்கலாம். யாரையும் பார்க்கக்கூடாது, உன்னை மட்டும் பாரு. உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறா, உங்களுக்காக இடைப்பட்டு கொண்டிருக்கிறா. எஸ், 430 வருஷம் மண்ணியும் செங்கலையும் வைக்கோலியும், யாருக்கோ வீடு கட்டினா, யாருக்கோ அரண்மனை கட்டினா ஒரு பிரோஜனமும் இல்லை. ஆனால் இனி நீங்கள் செய்ய போகிற காரியம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் திருச்சபைக்கும் அது ஒரு முன் அடையாளமாக மாறப்போகுது. ஏன்னா நீங்கள் செய்ய போகிறதெல்லாம் இனி கத்தருக்காக நீங்கள் செய்யும்போது அவர் உங்களையும் மறக்க போகிறதில்ல, உங்கள் சந்ததியை அவர் மறக்க போகிறது இல்லை. அந்த மகிமையின் தேவன் நம்மத்தில் நின்று கொண்டு இருக்கிறா. எல்லாரும் கண்ணை மூடி நான் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. சொல்லுங்க, புரிஞ்சிக்காம தான் நாங்கள் தேவையில்லாததை செஞ்சிட்டோம். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சண்டைகள். ஒரே குடும்பம், ஒரே ஞான போஜனத்தை பானம் பண்ணுகிறோம், ஒரே அப்பத்தையும் ஒரே ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோம். எங்களுக்குள்ள ஏன்ப்பா இவ்வளோ பிரிவினை? எங்களுக்கு ஞானம் இல்லாதனால தான் நாங்கள் இப்படி நடந்துக்கிட்டோம். எங்களை தயவாய் மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க, தயவாய் மன்னிங்க. எல்லாரும் வாயை திறங்க. உங்களை கட்டாயப்படுத்தி ஜெபிக்க வைக்கிற முடியாது. நீங்கள் உணருங்க. நீங்கள் செஞ்சதெல்லாம் நல்லதா யோசிங்க. ஒரு பிரச்சனையை 7 8 மாற்றி எப்படி நய வஞ்சிப்பையா ஒவ்வொருத்தரையும் மாற்ற முடியுமோ மாற்றி குழப்பி தேவையில்லாத காரியத்தை செஞ்சது போதும். அதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானது. அதே உங்களை கொண்டு தான் இனி கர்த்தர் செய்ய போகிறது. இனி நய வஞ்சிப்பெல்லாம் கிடையாது. நல்ல வார்த்தைகளை பேச போறீங்க. அது ஞானம் நிறைந்த வார்த்தையாக இருக்க போகிறது. அது பிரயோஜனமான வார்த்தையாக இருக்க போகிறது. அது கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற வார்த்தையாக இருக்கும். அது கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கும். கடைசியாக சொல்லுங்க, எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். 2 நிமிஷம் உங்களுக்காய் கொடுக்கப்படுது. நீங்களா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இணைந்து ஒரு கிருபையை நான் பார்க்கிறேன். எல்லாத்தையும் கர்த்தர் டோட்டலாக மன்னிக்கிறாரு. மறுபடியும் நீ கிருபையை போக்கடிப்பாய் என்று சொன்னா உன்னை காப்பாற்ற ஒரு கரமும் நீ இல்லை. இது கிருபையின் நேரம். இது நீ இப்ப ஜெபிக்கிறது ஒரு கிருபையின் நேரம். சகோதரனே, வாலிப பிள்ளைகளே, நீ ஜெபிக்கிறது ஒரு கிருபையின் நேரமா இது இருக்கிறது. அல்பா ஹஸ்ஸேலி யாத்துர பலாகத்தி யாத்துர மாஷே மியாத்துர போலா ரியாக்கல் மஹதனமே சந்தரி பராக்கல கதனமாசே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்ததை போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொண்டு வருகிறார். நீங்க செஞ்ச எல்லாத்தையும் அவர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் பேசினது, செயல்பட்ட எல்லாத்தையும் அவர் மன்னிக்கிறார். எல்லாம் இது கிருபையின் நேரம். ஓ ரேஷா பாகாதா ராபாலாதாரா ரிமா காதா ரேபே ஷாபாதா ராபாலாதாரா ஓ ராகாதா ரேமே ஷாபாலாதா ராபாலாதாரா.
இந்த நேரம் உனக்கு ஒரு பெரிய திருப்புமுனையை கொண்டு வருகிறது. இதுவரைக்கும் நீ செய்யாத காரியத்தை செய்யும்படியா, அது தேவ ஞானத்தோடு நீ செய்யும்படியாக உன்னை கத்தர் விசேஷப்படுத்துகிறார். எரிச்சபில் இருக்கிற அநேகரை கத்தர் விசேஷப்படுத்துகிறார். ஓ ரேபே, சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா எங்களை விட்டு விலகாத அந்த பிரசன்னம் எங்களை நிரப்பி நடத்தட்டும்பா, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இணைந்து ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் இணைந்து ஜெபிங்க, எல்லாரும் இணைந்து ஜெபிங்க. ரிபாகத நமாசே உரபல்கர் ஆடல பே ஷல்ப தோனமாசே ரியந்தர பே ஷல்ப தோனமா ஷல்க தியானமே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எல்லாரும் ஒப்பு கொடுக்க கடைசியாக, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எல்லாரும் கிருபை கேளுங்க. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே அப்பாவை பார்த்து சொல்லுங்க, கிருபை ஒன்றே எங்களுக்கு போதும். அழிந்து போக வேண்டிய நாங்கள் இந்த 2026ஆம் ஆண்டை பார்த்து இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் எங்களோடு நீங்க பேசி எங்களுக்குள்ள ஞானத்தின் எழுப்புதலை உண்டாக்கி இருக்கிறீங்கப்பா. எங்க இருதய எழுப்புதல் அடைந்து இருக்கிறது, ஞான எழுப்புதல் அடைஞ்சிருக்குதுப்பா எங்க இருதயம். இனி உங்க சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்து முடிக்க போறோம். ஆண்டவரே, துன்பப்படுத்தி துக்கப்படுத்தின எல்லாவற்றையும் நீங்க மன்னிச்சிட்டீங்க சப்பா. இனி உங்களை பிரியப்படுத்தி நாங்க வாழ போறோம். எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுக்குறோம். ஒப்பு கொடுத்த எல்லாரையும் கத்திரிங்க தொடர்ந்து நடத்துங்க. திருவிருந்த ஆராதனை பொறுப்படுத்தி நடத்துக்க முடியும், மகிமை வெளிப்படுத்தும். தொடர்ந்து இடைப்படும் மகிமை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திருவந்துக்கு நேராக நம்ம